அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருக்கிற முக்கிய பிரமுகர் வேறு யாரும் அல்ல, தமிழ் முற்போக்கு கூட்டணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலக்கியவாதியுமான திலகராஜ் அவர்கள். எப்படி இருக்கிறீர்கள்? மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்தித்திருக்கிறோம். ஆமாம், மிக நீண்ட நாளைக்கு பிறகு அதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களை பார்த்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சி, உங்களோடு பேசுவதிலும் மகிழ்ச்சி. பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதில் இருக்கிற சுகம் என்ன, சுமை என்ன? சுகம் என்று சொல்வதற்கில்லை, ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மக்களின் பிரதிநிதியாக உயரிய சபையிலே உரைக்க வேண்டிய விடயங்களை உரைப்பதற்கான வாய்ப்பு அதில் இருக்கிறது. அதனை நான் சுகமாகத்தான் கருதுகிறேன். ஏன் அதனை நான் சுகமாக கருதுகிறேன் என்றால், இலக்கியவாதியாகவும் நீங்கள் என்னை அறிமுகம் செய்கிறீர்கள். இலக்கியவாதியாக பெரும்பாலான மலையக படைப்புகள், எல்லா படைப்புகளிலும் அது இருக்கும், எல்லா இடத்திலும் அது இருக்கும், அது நான் இல்லை என்று சொல்லவில்லை. பெரும்பாலான மலையக இலக்கியங்கள் வந்து அந்த மலையக மக்களின் துயரங்களை பாடுவது, எழுதுவது, பேசுவது அதுதான். அதே நேரம் அதற்கான தீர்வை நோக்கி நகர்வது அதில் சொல்லப்பட்டிருக்கலாம், சிலர் சொல்லப்படாமலும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவம், அந்த இலக்கியம், எழுத்து, வாசிப்புகளினூடாக நான் புரிந்து கொண்ட மலையகத்துக்கு ஏதேனும் தீர்வு காண வேண்டுமாக இருந்தால், அதில் பேசப்படுகின்ற விடயங்களுக்கு தீர்வு காண வேண்டுமாக இருந்தால், மக்களுடைய வலிக்கு ஆமாம் அது செய்ய வேண்டுமாக தீர்வை தர வேண்டுமாக இருந்தால், எழுதி கொண்டிருப்பதனால் மாத்திரம், கவிதை எழுதி கொண்டிருப்பதனால் மாத்திரம், சிறுகதைகள் எழுதி கொண்டிருப்பதனால் மாத்திரம் நடக்கப்போகிறது. எழுதக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. எழுதுவதனால் மாத்திரம் அதற்கு தீர்வல்ல. அதற்கான தீர்வு அரசியலில், நாடாளுமன்றத்தில் இருக்கிறது என்பதுதான் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய சுகமான அம்சம் நினைக்கிறேன். சுமையான அம்சம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கை. நாங்கள் எங்களை அடமானம் வைக்க வேண்டும், எங்களை முற்றுமுழுதாக அதற்காக அங்கீகரிக்க வேண்டும். குடும்ப வாழ்வை, தனிப்பட்ட வாழ்வை முழு அர்ப்பணம் செய்துதான் அதற்காக ஈடுபட வேண்டும். ஏனென்றால் மக்களிடம் வாக்கு கோரி நாங்கள் வாக்கு வாங்கிய பின்னர் அவர்களுக்காக நாங்கள் 24 மணி நேரமும் தொலைபேசியில் இருக்க வேண்டும். வாரம் அவர்களிடத்திலே செல்ல வேண்டும். அவர்களது எல்லா சுகதுக்கங்களையும் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பது ஒரு சிரமமான காரியம் என்பது தனிப்பட்ட வாழ்க்கை. குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் இது எல்லோருக்கும் பொதுவானது. என்னுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான அம்சம்தான், நான் பல்கலைக்கழக முதற் பட்டத்தை பெற்ற அடுத்த கணமே அல்லது அந்த பட்டம் பெறுகின்ற காலப்பகுதியிலேயே செயற்பாட்டு அரசியலுக்குள் காலை எடுத்து வைக்கிறேன். அது இப்போது 23 வருடங்கள் ஆகிறது. அந்த இடைப்பட்ட காலங்களில் எல்லாம் அதற்கு மேற்பட்ட பட்டப்படிப்புகளை தொடர்வதற்கு நான் எடுத்த முயற்சிகள் எல்லாமே என்னுடைய அரசியல் செயற்பாடுகள் காரணமாக, கள அரசியல் காரணமாக விடுபட்டு போயிருந்தது. அந்த வகையில் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாத காலத்தில் என்னுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கொன்றை நான் அடைந்து கொண்டேன். அப்படி குறையாக விட்டிருந்த என்னுடைய முதுமானி பட்டத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய அடுத்த இலக்கு, பாராளுமன்ற தேர்தல் தள்ளி போகுமாக இருந்தால் கலாநிதி பட்டத்தையும் முடிவு செய்துவிடலாம் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை, இந்த காலப்பகுதியில் நீங்கள் உணர்ந்த சுமை என்ன? சுமையாக இருந்தது இதே தான். திரும்பவும் அதை அர்த்தம் சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்தில் இருந்திருந்தால் மலையகம் குறித்து பேசப்பட்டிருக்க வேண்டிய அல்லது ஏற்கனவே சாதித்திருக்க வேண்டிய விடயங்களின் தொடர்ச்சியை உரிய வகையில் சாதித்திருக்கலாமோ என்கின்ற சுமை மனதிற்கு நிறையவே இருந்தது. ஒரு விடயத்தை உதாரணமாக சொல்கிறேன், மிகச் சுருக்கமாக. 2016ஆம் ஆண்டு பிரதேச செயலகங்கள் நுவரெலியா அதிகரிப்பு சம்பந்தமாக அதிகரிக்க வேண்டும் என்பது தொடர்பாக என்னுடைய நீண்ட பிரேரணை. அந்த பிரேரணைக்கு நான் 15 பிரதேச செயலகங்கள் நுவரெலியா மாவட்டத்தில் அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன். அதற்கு பதிலளித்த அப்போதைய பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலக அமைச்சர் வஜிர அபேவர்தன் அவர்கள், இப்போதைக்கு 5 மேலதிக புதியதை தரலாம், மேலதிக 5 நான் 15 கேட்கும்போது அதனை பின்னர் எல்லை மேல் நிர்ணயத்தின் பின்னர் தரலாம் என்பது போல உத்தரவாதத்தை அளிக்கிறார். அப்போது அதன் தொடர்ச்சியாக அதன் வலியுறுத்தலின் பேரில் 2018ஆம் ஆண்டு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்படுகிறது. அது அமைச்சரவை அனுமதியின் பின்னர் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிற தருணத்திலே அதற்கான வர்த்தமானியை நான் மிகுந்த அழுத்தம் கொடுத்து அவரோடாக வெளியிட்டுக் கொள்கிறேன். அந்த வர்த்தமானியிலே நுவரெலியா மாவட்டத்திற்கு 5 மாத்திரமல்ல, அவர் அமைச்சர் பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய காலி மாவட்டத்திற்கும் 3 மேலதிகமாக அவர் சேர்த்துக்கொள்கிறார். ரத்தினபுரியிலும் ஒன்றை புதிதாக சேர்த்துக்கொள்கிறார்கள். இப்போ 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. நான் பாராளுமன்றத்தில் இல்லை. அதற்கு பின்னதாக ஒரு வருடம் கழித்து, 2021ஆம் ஆண்டு ஒரு வருடம் கழித்து செய்திகளை பார்க்கும்போது, அந்த புதிதாக உருவாக்குவதாக அறிவிக்கப்பட்ட நுவரெலியா மாவட்டத்தில் 5, காலி மாவட்டத்தில் 3, ரத்தினபுரியில் 4 வருகிற போது, நுவரெலியா மாவட்டம் தவிர்ந்த காலி, ரத்தினபுரி மாவட்டங்களின் பிரதேச செயலகங்கள் முழுமையான பிரதேச செயலகங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நுவரெலியா மாவட்டத்தில் அவை ஒன்றுமே நடைபெறாமல் இருக்கிறது.
அது குறித்து நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம். நுவரெலியா மாவட்ட செயலகத்திலே நான் பத்திரிகையில் கட்டுரை எழுதிவிட்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற தகுதியோடு நுவரெலியா மாவட்ட செயலகத்திலே நான் போய் கேட்கின்ற போது, நேரடியாக போய் கேட்கும்போது அது உப பிரதேச செயலகங்களாக தொடங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என. அப்போது நான் மாவட்ட செயலாளர் கேட்கிறேன், இல்லையே அது முழுமையான பிரதேச செயலகங்கள் தானே என. இல்லை, எங்களுக்கு அப்படித்தான் உத்தரவு வந்திருக்கிறது என. எங்கிருந்து என்ன தெரியவில்லை, உத்தரவு வந்திருக்கிறது என அவரது கூற்றை நிறைவு செய்து கொண்டார். அதே போல் நான் எதிர்பார்த்தது போலவே அடுத்த வாரத்திலிருந்து அவை இன்று வரைக்கும் உப பிரதேச செயலகங்களாக ஒன்றும் இல்லாத காரியங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இது எனக்கு ஒரு பெரிய மனத்தாக்கத்தை ஏற்படுத்தியது. நான் பாராளுமன்றத்தில் இருந்திருந்தால் என்கின்ற அந்த என்ன சொல்ல வேட்கையை எனக்குள் உருவாக்கியது. ஏனென்றால் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த விடயங்களை நாங்கள் வென்றெடுத்தவற்றை மிக இலகுவாக ஒரு ரிபன் வெட்டுகிற வேலையாக மாத்திரம் அப்போது இராஜாங்க அமைச்சராக இருந்த இப்போது அமைச்சராக வந்திருக்கிற ஜீவன் தொண்டமான் குறைந்தபட்சம் அந்த அதிகாரிடத்திலும் கேட்டிருக்கலாம் அல்லது அரசாங்கத்திலும் கேட்டிருக்கலாம். வர்த்தமானியில் எவ்வாறு இருக்கிறதோ அப்படி செய்யுங்கள், அது அந்த வசனம் மட்டும் போதுமானது. அதை விட அவருக்கு பெரிய அறிவு ஒன்று அதில் அவசியமே இல்லை. வர்த்தமானில் அதை செய்யாத விடுத்து இன்று நாங்கள் போராடி வென்றெடுத்த அந்த நுவரெலியா மாவட்டத்துக்கான புதிய பிரதேச செயலகங்கள் ஏனைய மாவட்டங்களிலிருந்து வேறுபட்டதாக, தரத்தில் குறைந்ததாக இருப்பது மிகுந்த பாரபட்சமானது. அரசாங்கமும் அமைச்சரும் இந்த பொறுப்புக்கூறல் செய்ய வேண்டும். அவர்கள் மாத்திரமல்ல, எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற எனது பழைய சகாக்களும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் நினைக்கிறேன். நீங்கள் இருந்திருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது என்கிறீர்கள். நிச்சயமாக வந்திருக்கால். அதனை உதாரணமாக நான் சொல்ல முடியும். 2019 ஆண்டு அக்டோபர் மாதத்திலே தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறது. நவம்பர் மாதம் தேர்தல். அப்போது நான் வலியுறுத்துகிறேன் வஜிர அபேவர்தன் அவர்களை. நேரடியாகவே நான் சொல்கிறேன், பகிரங்கமாக அந்த ஊடகத்திலே சொல்கிறேன், சார் அப்பி பரதிண்டா என்னை நாங்கள் தோற்கத்தான் போகிறோம். இந்த ஜனாதிபதி தேர்தல் அணிமாறப் போகிறது. எனது நுவரெலியா மாவட்ட கோரிக்கை மாத்திரமல்ல, நீங்களும் காலி மாவட்டத்திற்கு 3 புதிய செயலகங்களை கேட்டிருக்கிறீர்கள். ரத்னபுரிக்கு ஒன்று சேர்த்திருக்கிறோம். இந்த அடைவை இந்த கேசட் பண்ணாமட்டால் தான் இறுதி, அந்த வர்த்தமானி அறிவித்தல் தான் அதற்கான இறுதி உறுதிப்பாடு. இதை செய்யாமல் விடுவோமாக இருந்தால் நாங்கள் அந்த ஏற்கனவே 2-3 வருடங்களாக செய்த பணி நிறைவுறாது போகும். இதனை செய்யுங்கள் என போது நீங்கள் நன்றாக பாருங்கள். 2019 அக்டோபர் மாதம் 30 வர்த்தமானி விசேட வர்த்தமானியாக இது வெளியிடப்படுகிறது. அதற்கு பின்னர் 3 மாதம் நான் பாராளுமன்றத்தில் இருக்கிறேன். 2019 2020 மார்ச் 1 வரையான இந்த காலப்பகுதியில் ஆதாரபூர்வமாக இதையும் சொல்லுகிறேன். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில், டிசிசி கூட்டங்களிலே இதனை வலியுறுத்தி இதனை செய்ய வேண்டும் என வாடகைக்கு கட்டடங்களை அமர்த்தி தளபாடங்களை வாங்கி அதனை திறப்பதற்கான ஏற்பாடு செய்து அதே மார்ச் 1 திறப்பதற்கான ஏற்பாடுகள் கூட செய்யப்பட்டது. அப்படி திறந்திருந்தால் அது முழுமையான பிரதேச செயலகமாக திறந்திருக்கும். சாக்குப்போக்கு காட்டி அந்த நிலையில் அதிகாரிகளும் அதனை தள்ளி வைத்து விட்டார்கள். அவருக்கும் தெரியும் ஆட்சி மாற போகிறது. ஏன் அதனை சாக்குப்போக்கு காட்டி அப்படி செய்தார்கள் என்பதற்கும் காரணம் இருக்கிறது. நுவரெலியா மாவட்ட பிரதேச செயலகங்கள் விடயம் என்பது இன்று நேற்று உருவானதல்ல. அது பல காலமாக சமூகத்தின் கோரிக்கையாக இருந்து வந்த விஷயம். எவ்வாறு இந்த மாவட்ட மக்கள் தேசிய நிர்வாக முறைமையிலிருந்து அரசு நிர்வாக முறைமையிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கான கோரிக்கை. அதற்கு அந்த உள்ளூர் அரசியல்வாதிகள் பெருமளவானோர் தடையாகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு அந்த உரிமை அவசியம் இல்லை, தோட்டங்கள் பார்த்து கொள்ளட்டும் என்கின்ற மனப்பாங்கு இன்றைக்கும் கூட இருக்கிறது. அப்படியான நிலையில் மார்ச் 1 பாராளுமன்றம் கலைக்கப்படுகிறது என்கிறது அவருக்கு தெரியும். அதில் இழுத்தடித்து விட்டார்கள். எனவே அந்த 3 மாத திகதியிலும் கூட எனது முயற்சி முழுவதும் அதனை திறந்து வைப்பதாக இருந்தது. அதற்கான எல்லா ஆதாரங்களும் குறிப்புகளும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இருந்தது. அதற்கு பின்னதாக பாராளுமன்றத்தில் நான் இல்லை, ஆனால் பாராளுமன்றத்தில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் இருந்தார்கள். வழமை போலவே அதுக்கு முதல் பாராளுமன்றம் போலவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் 2 இருந்தார்கள். அதில் அவர் அமைச்சராகவும் இருந்தார், ராஜாங்க அமைச்சராகவும் இருந்தார்கள். இவர்கள் யாருமே இது குறித்து கவனம் இல்லாமல் இருந்ததன் காரணமாகத்தான் காலியிலும் ரத்தினபுரியிலும் அது முழுமையான பிரதேச செயலகமாக இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய திகதி வரை இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட 5 பிரதேச செயலகங்களும் முறையற்ற அல்லது தரத்தில் குறைந்த நமது மக்களுக்கு எதற்காக அந்த உரிமை வென்றெடுத்தோமோ அதை செய்ய முடியாத நிலையில் இருப்பது மிகுந்த வருத்தம். உங்களுடைய 15 பிரதேச செயலகங்களும் காலி, ரத்தினபுரி, நுவரெலியா இந்த 3 மாவட்டத்துக்குள் உள்ளடங்குகிறது? இல்லை, ஏனைய பிரதேச செயலகங்கள் என்ன? நுவரெலியா மாவட்டத்தின் 5 புதிய பிரதேச செயலகங்களுக்கு மேலதிகமாக 10 புதிய செயலகங்கள் உருவாக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. அது 2016 ஆண்டு நவம்பர் மாத ஹன்சாட் அறிக்கையில் எடுத்து பார்த்தால் தெரியும். நான் விரிவான அறிக்கை ஒன்றை செய்திருக்கிறேன். அதற்கான காரணங்களை நான் கூறியிருக்கிறேன். அந்த மேலதிக 10 என்பது எவ்வாறு வருகிறது என்றால், இப்போதைக்கு 1ஆக இருக்கிற அம்பகமுவ 3ஆக கூட்டப்பட வேண்டும். எனவே மேலதிக 2.
நுவரெலியா மேலதிகமாக 2 4 அப்படித்தான் அது வருகிறது. அப்போ 3 3 என்று 6 வருகிற போது அப்படித்தான் அது விரிவாக நான் பேச வேண்டிய விஷயம். அதே சுருக்கமாக இப்படித்தான் வருகிறது. இந்த ரத்தினபுரி காலி என்பதற்கும் நான் வைத்த பிரேரணைக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நான் நுவரெலியா மாவட்டத்திற்கான பிரேரணையை முன்வைக்கும் போது அதற்காக மாத்திரம் நான் அதற்காக நான் அந்த மாவட்டத்தின் பிரதிநிதி அதற்காக வைக்கிறேன். அமைச்சர் காலியைச் சேர்ந்தவர் என்கின்றபடியினால் அவர் இதுதான் இந்த நமது அரசியல்வாதிகளுக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இர்ஃபான், நுவரெலியா மாவட்டத்தின் சனத்தொகை 7 லட்சம், காலி மாவட்டத்தின் சனத்தொகை 11 லட்சம். முன்ன பின்ன கொஞ்சம் சொச்சம் அளவில் இருக்கும். நான் எவரேஜாக சராசரியாக சொல்லுகிறேன். இந்த 11 லட்சம் சனத்தொகைக்கு ஏற்கனவே 19 இருக்கிறது, 19 பிரதேச செயலங்கள் இருக்கிறது. இவர் மேலதிகமாக கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி இன்னும் 3 அதிகரித்துக் கொள்கிறார். இப்போது 22 இருக்கிறது. 7 லட்சத்துக்கு 5 பிரதேச செயலங்கள் தான் இருக்கிறது. இதை நான் 15ஆக கோருவது எந்த அளவு நியாயம் என பாருங்கள். அந்த ஒப்பீட்டு ரீதியாக அந்த புள்ளி விவரங்களை பார்த்தால் பதுளையிலும் அதே போலத்தான் இதே அளவான சனத்தொகைக்கு 11 பிரதேச செயலங்கள் இருக்கிறது. இந்த நிலையில்தான் அவர்கள் ஏற்கனவே உபசெயலங்களாக இயங்கிக் கொண்டிருந்தவற்றை புதிய முழுமையான பிரதேச செயலங்களாக மாற்றிக்கொள்கிறார்கள். ரத்கமை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தேகமையிலிருந்து ஒரு உபசெயலகமாக இயங்கி அதற்கெல்லாம் நேரடியாக போனேன். அதற்கு பின்னான ஆய்வில் இப்படி நடந்திருக்கிறதா என்பதற்காக கல்தொட்டை என்கின்ற ஊருக்கு நான் முன்ன பின்ன போனதே கிடையாது. இந்த பிரச்சனை வந்ததுக்கு பிறகு ரத்தினபுரி மாவட்டத்தின் பலாங்குடை பிரதேச செயலகத்தின் உபசெயலகமாக இயங்கிக் கொண்டிருந்த கல்தொட்டை இன்று முழுமையான பிரதேச செயலகமாக இயங்குவது நான் சொல்லுகிற அதே வர்த்தமானியில். எனவே அதே வர்த்தமானியில் உள்ளவற்றை ரத்தினபுரியிலும் காலியிலும் அந்த அமைச்சரினால் அவர் அரசியல்வாதியினால் செய்ய முடியும் எனில் அவரும் இத்தனைக்கும் பாருங்கள், அதனை செய்த முன்னெடுத்த வஜிர அபேவர்தன என்கின்ற அந்த அமைச்சர் அடுத்த தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் தோல்வியடைந்து வீட்டில் இருக்கிறார். இப்போது வந்திருக்கிறார் மீண்டும், அது வேறு விஷயம். அவர் வீட்டில் இருக்கும் போதும் கூட அந்த மாவட்டத்தில் அவள் கொண்டு வந்த பிரேரணை நடைமுறைப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் என்னை வெளியே அனுப்பிவிட்டு இங்கே இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவருமே இது குறித்து கேள்வி கேட்கவில்லை. பாராட்ட வேண்டும். கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் கூட நண்பர் வேலுக்குமார் மாத்திரம் பாராளுமன்றத்தில் இது குறித்து ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். கேள்வி எழுப்புவது மாத்திரமல்ல, இதனை ஏன் நடைமுறைப்படுத்த முடியாது? வஜிர அபேவர்தன பாராளுமன்றத்திற்கு வராமலே காலிக்கு புதிதாக வந்த 3 பிரதேச செயலங்கள் நடைமுறைக்கு வரும் எனில் ஏன் நுவரெலியா மாவட்டத்தின் 5 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதனை செய்ய முடியாது? அல்லது ராஜாங்க அமைச்சராக வந்தவர் ஏன் உண்மையாக வர்த்தமானியில் வந்திருக்கின்ற அந்த உரிய பிரதேச செயலகத்தை உரிய முறையில் கொண்டு வர முடியாது? இதான் கேட்க வேண்டிய. நீங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியாகத்தான் இது பற்றிய கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தீர்கள். அப்போது செய்தியாளர் சந்திப்புகளிலும் இது பற்றி பேசப்பட்டிருந்தது. திரு மனோகணேசன் அவர்களும் இதை பற்றி பேசியிருந்தார்கள். எனவே அது ஒரு பெரிய வெற்றியாகவும் பார்க்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த முயற்சி ஒரு கட்டத்தில் தோல்வி அடைகிறது. தோல்வி என்றதை நாங்கள் வைத்துக்கொள்ளும். ஏனென்றால் நீங்கள் எடுத்த அந்த முயற்சி முழுமையாக வெற்றி பெறவில்லை. ஒரு முன்மாதிரியான ஒரு விடயமாக இருந்திருக்கும் வந்திருந்தால். ஆனாலும் அதற்கு பிறகான காலப்பகுதியில் அதை பற்றி அவர்கள் அக்கறை கொள்ளாமல் இருந்ததற்கான காரணம் என்ன? நீங்கள் இது கட்டாயம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற உங்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இது கொண்டு வரப்பட்டதா, அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் தான் அதனை கொண்டு வந்தீர்களா இந்த பிரதேச செயலகங்கள் உருவாக்கம் என்பது? இப்போது நாங்கள் தான் செய்தோம் என அவர்கள் பெயர் போட்டுக் கொள்கிறார்கள். உங்கள் விஷயத்துக்கு நேரடியாக வருகிறேன், அப்படி சொல்லுகிறார்கள். செய்வதாக இருந்தால் நான் சொல்லுகிறேன், என்னை விட்டு விடுங்கள், என்னை ஒரு பக்கம் ஓரமாக வைத்து விடுங்கள், என்னுடைய பெயரை என்னுடைய பணியை எல்லாம் வைத்து விடுங்கள். நான் ஒரு சில கேள்விகளை இந்த ஊடகத்தின் ஊடாக முன்வைக்கிறேன். பிரதேச சபை சட்டத்தில் இருந்தே வருகிறேன். அதுக்கும் இதற்கும் தொடர்பு இருப்பதன் காரணமாக பிரதேச சபை சட்டம் 1987ஆம் ஆண்டு கொண்டு வரப்படுகிறது. எனக்கு அப்போது 12-13 வயது இருக்கலாம். எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த சட்டம் பாராளுமன்றத்துக்கு வருகிற போது 97ஆம் ஆண்டு நான் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறேன். எனக்கு ஓரளவு அந்த விஷயம் தெரியும். 2007ஆம் ஆண்டு நான் ஏன் அந்த 10 வருஷத்தை எடுக்கிறேன் என்றால் அந்த இலகுவாக புரிந்து கொள்வதற்கு. 2007ஆம் ஆண்டு ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக இருக்கிறேன். அது குறித்து பத்திரிகை எல்லாம் விரிவாக எழுதுகிறேன். 2017ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அது குறித்த பிரேரணையை முன்வைத்து விடுகிறேன். மிகச் சுருக்கமாக 4 ஸ்டெப்ஸ், 4 படிமுறைகள். 87ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் போது சௌமியமூர்த்தி தொண்டமான் அமைச்சர் என்ன செய்தார்? 97ஆம் ஆண்டு இப்போ இருக்கக்கூடிய ஆறுமுகம் தொண்டமான் இப்போது இறந்து விட்டார். இருந்த ஜீவன் தொண்டமான தந்தையார் பாராளுமன்ற உறுப்பினர். இந்த பிரதேச சபை சட்டம் தொடர்பாக என்ன பேசினார்? 2007ஆம் ஆண்டு எங்கள் கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் பாராளுமன்றத்தில் இருந்தார். எங்கே அவர் முன்வைத்த பிரேரணை? காட்ட சொல்லுங்கள், ஹன்சாட்டை காட்ட சொல்லுங்கள். நாங்கள் தான் செய்தோம் என்பவர் காட்ட சொல்லுங்கள். 2010 முதல் 2015 வரை திகாம்பரம் பாராளுமன்றத்தில் இருந்தார். ஹன்சாட்டை காட்ட சொல்லுங்கள். கேள்வி எழுப்பியிருந்தார், காட்ட சொல்லுங்கள். 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் பத்திரிகைகளை பாருங்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவானால்
குறைந்தபட்சம் இந்த பிரதேச சபை சட்டத்தை திருத்துவதற்கான பிரேரணையை பாராளுமன்றத்தில் முன்வைப்பேன் என 2015 ஆண்டு ஜூலை மாதம் சூரியகாந்தி பத்திரிகையிலே என்னுடைய பேட்டியிலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆதாரத்தோடு தான் சொல்லுகிறேன். 2015 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி சத்தியபிரமாணம் செய்கிறேன். டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி பாராளுமன்றத்தில் என்னுடைய முதலாவது பிரேரணை இது. அந்த பிரேரணையில் ரைட் நான் பிரேரணை முன்வைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்துதான் முன்வைக்கிறேன். அந்த பிரேரணைக்கு ஆதரவாக பேசியவர்கள் யார் என்று சொல்லுங்கள். 2016ஆம் ஆண்டு பிரதேச செயலக விஷயத்துக்கு வருகிறேன். பிரதேச செயலக பிரேரணை பாராளுமன்றத்தில் நான் முன்வைக்கிறேன். ஆதரவாக பேசிய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நுவரெலியா மாவட்டத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் கே பியதாச மட்டும்தான். இந்த கூட்டணியில் யாருமே அதற்கு ஆதரவாக பேசவில்லை. என்னுடைய பிரேரணைக்கு ஆதரவாகவே பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்காதவர்கள் இன்று சொல்கிறார்கள் நாங்கள் தான் சேர்ந்து கொண்டு வந்தோம். அப்படியானால் பிரதேச செயலகங்கள் வருவதை தடுத்ததே வஜிர அபயவர்தனவா அல்லது தொல்முற்போ கூட்டணியினர்? இல்லை, வருவதை தடுத்தது முற்றுமுழுதாக 2000 தடுத்ததல்ல. 2020ஆம் ஆண்டு 2019ஆம் ஆண்டு இருந்த வர்த்தமானியை 2020ஆம் ஆண்டிலிருந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம். அதற்கு துணை போனது ஜீவன் தொண்டமான் என்கிற அந்த அரசாங்கத்தின் ராஜாங்க அமைச்சர். எந்த அடிப்படையில் அவர் துணை போனார் என்று அவர் தானே திறந்து வைக்கிறார். உபசெயலகமாக முழுமையான பிரதேச செயலகமாக 2019 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வர்த்தமானியில் வந்திருப்பதை அதே வர்த்தமானியில் ரத்தினபுரியிலும் காலியிலும் குறிப்பிடப்பட்ட பெயர்கள் முழுமையான பிரதேச செயலகமாக நடைபெறுகிற போது இயங்குகிற போது தலவாக்கலையும் நோவூடிலும் அதனை உபசெயலகமாக திறந்து வைப்பவர் அப்போது ராஜாங்க அமைச்சராக இருந்த இப்போது அமைச்சராகவும் வந்திருக்கிற ஜீவன் தொண்டமான். எனவே அவர் தான் இதற்கு காரணம். அவர் திறந்து வைத்து இந்த அநியாயத்துக்கு ஆதரவு கொடுக்கிறார். அதனை கேட்காமல், அதனை எதிர்த்து பாராளுமன்றத்தில் கேட்காமல், இது பற்றி எதுவுமே பேசாமல் இவர் துணை போகிறார்கள். மேலதிகமாக ஒருவேளை அவர் திறந்து வைக்காமல் இருந்திருந்தால் அதுவும் வராது என்று எடுத்துக்கொள்ளலாமா? வந்த வேலை இல்லையே. என்னை பொறுத்த வரைக்கும் முழுமையாக வர வேண்டும். முழுமையாக வர வேண்டும் என்றால் ஏன் காலி திரும்ப திரும்ப நான் கேட்பது ஒரு வர்த்தமானி இலங்கையிலே வருகிறது, காலி ரத்னபுரி ஏன் அவர்கள் அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் பாராளுமன்றத்தில்? இதான் என்னுடைய கேள்வி. இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒன்று நீங்கள் கொண்டு வந்தது காரணமாக இருக்கலாமோ? அது காரணம் என்றால் நான் சொல்றேன், அப்படி என்றால் என்னை ஒதுக்கி வைத்து விடுங்க. அதனால் அந்த வரலாறு ஒதுக்கித்தானே வைத்திருக்கிறேன். என்னை ஒதுக்கி வைத்து விடுங்க, நீங்களாவது செய்யுங்களேன். நான் சொல்லுகிறேன், செல்யூட் செய்கிறேன். நாளை மறுதினம் நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இவர்கள் செய்வதற்கான வாய்ப்பை சொல்லுகிறேன். நல்ல வாய்ப்பை நான் மக்களுக்காக சொல்லுகிறேன், பொதுவாக அரசியலுக்காக சொல்லுகிறேன். நோவுட் பிரதேச செயலகம் என்று அமைந்திருக்க வேண்டும். அது அமையவில்லை. அம்பகமுவின் உபசெயலகமாக இப்போ நோவுட்டிலே நியூவெலிகம என்கிற வட்டாரத்திலே அமைந்திருக்கிறது. அதற்கு மேலே தான் ஒரு 3-4 கிலோமீட்டர் தொலைவில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைமையகம் தாயகம் திறந்து வைக்கப்படுகிறது. அதுவும் ஒரு திறந்து வைப்பு தான். இந்த திறந்து வைப்புக்கு எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய இந்த அணிகள் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். ஜீவன் தொண்டமான் அந்த தாயக திறப்பு விழாவுக்கு வருகிறார். வந்து என்ன பேசுகிறார்? நான் சிறியவன், என்னை அண்ணன் ஸ்தானத்திலிருந்து திகாம்பரம் பாராளுமன்றத்தில் வழிநடத்துகிறார், தந்தையின் ஸ்தானத்திலிருந்து மனோகணேசன் வழிநடத்துகிறார். இவர்கள் வழிநடத்தலை தான் இப்போது ஜீவன் தொண்டமான் அமைச்சராகவும் வந்திருக்கிறார். இதே வழிநடத்தலை அதே நியூவெலிகம் அந்த 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய உபசெயலகமாக உங்கள் தம்பி உங்கள் மகன் திறந்து வைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு அறிவுரையை கூறி அதனை உரிய முழுமையான பிரதேச செயலகமாக திறந்து வைங்களேன். தாயகம் திறந்து வைப்பை விட இந்த பிரதேச செயலக திறந்து வைப்பு முக்கியம் இல்லையா? இது மக்களுக்கான பணி இல்லையா? எனவே மனோகணேசன் அவர்களை, திகாம்பரம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், உங்களது தம்பிக்கு உங்களது வளர்ப்பு மகனுக்கு அறிவுரை கூறி அமைச்சராக வந்திருக்கிறார். அந்த பிரதேச செயலகத்தை முழுமையான பிரதேச செயலகமாக திறந்து வையுங்கள். என்னை மறந்து விடுங்கள், என் பெயரை உச்சரிக்க வேண்டாம். நான் பாராளுமன்றத்தில் பிரேரணையை கொண்டு வரவில்லை என்றாலும் கூட சொல்லிவிடுங்க, எனக்கு அது பற்றி தேவையே இல்லை. எனக்கு இந்த வேலை நடக்க வேண்டும், அவ்வளவுதான். நீங்கள் ஏன் இப்போது தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இல்லை? அவர்கள் என்னை அனுப்பிவிட்டார்கள். எதனால் தெரியாது. அதற்கான பதில் நாளைக்கு அவர்கள் சொன்னால் நாளை மறுதினம் உங்களுக்கு சொல்லலாம். இன்று வரை எனக்கு சொல்லவில்லை. அவர்கள் சொல்கின்ற பதிலை வைத்து தான் உங்களுடைய... ஆமாம், எனக்கு காரணம் சொல்லவில்லை. நான் பகிரங்கமாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதுவரைக்கும் சொல்லவில்லை. ஏன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை? நான் போட்டியிடுவதில்லை என்கிற முடிவை நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன். இந்த கேள்வி நான் ஏற்கனவே பல தடவை பேசப்பட்டு விடயம் வந்தது என்கின்றபடினால் நான் போட்டியிடாமல் இல்லை. தமிழ் முற்போக்கு கூட்டணி எனக்கு தேசிய பட்டியல் தருவதாக உத்தரவாதம் அளித்து என்னை களமிறக்கியிருந்தார்கள். நான் ஒரு நிபந்தனை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டேன். என்ன நிபந்தனை என்றால், நீங்கள் தேசிய பட்டியல் தருவது தராது உங்களை பொறுத்தது, ஆனால் நுவரெலியா மாவட்ட பிரச்சாரத்துக்கு நான் வரமாட்டேன், ஆனால் அணியை விட்டு போகவும் மாட்டேன். இது ஒரு வித்தியாசமான நிபந்தனை. இல்லை, நீங்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து... இல்லை, அதை நான் சொல்லி முடிக்கிறேன். அதற்கு பதிலாக உத்தரவாதத்துக்காக, நான் உங்களோடு தான் இருக்கிறேன் என்கிற உத்தரவாதத்துக்காக
என்னுடைய பிரச்சார பணிகளை நான் ரத்தினபுரி மாவட்டத்தில் செய்கிறேன். காரணம், தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு ஏற்கனவே 6 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். நுவரெலியா மாவட்டம் என்பது சேஃப்டி ஜோன். எப்படி இது இலகுவாக வெற்றி பெறக்கூடிய, அதில் அவர்கள் 3 பேர் களமிறங்குகிறார்கள். 3 பேரும் ஏற்கனவே அரசியல் அறிமுகம் பெற்றவர்கள். எனவே அந்த 3ம் கிடைப்பது எங்களுக்கு உறுதி. மேலதிகமாக கொழும்பு கண்டி மாவட்டத்தில் போட்டியிடுகிறார்கள். பதுளை மாவட்டத்தில் இருப்பவர்கள் 3 பேருமே பாராளுமன்ற உறுப்பினர்கள். ஆனால் ரத்தினபுரி மாவட்டம் ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரை எடுக்கக்கூடிய மாவட்டம். அங்கே போட்டியிடுபவர் புதியவர், இளையவர். அவருக்கு ஒரு பூஸ்ட், ஒரு சக்தி தேவைப்படுகிறது. என்னுடைய பிரபலத்தை நீங்கள் சொன்னது போல் நான் ஏற்கனவே செயற்பட்ட விதத்தை எல்லாம் நான் செயற்படுகிறேன். என்ன முழுமையாக அது ரத்தினபுரி மாவட்ட மக்களுக்கு தெரியும். ரத்தினபுரி மாவட்டத்தில் போட்டியிட்ட தம்பி சந்திரகுமாருக்கு தெரியும். முழுமையாக ரத்தினபுரி மாவட்டத்தில் நம்பினால் நம்புங்கள், சந்திரகுமாருக்கு தெரியும். கொழும்பிலிருந்து சிடிவி பஸ்ஸில் தான் போய் இறங்குவேன். என்னுடைய வாகனம் இருக்கவில்லை. முழுக்க பிரச்சாரம் செய்துவிட்டு இரவு 12 மணிக்கு பதிலிருந்து வர்ற பஸ்ஸில் என்னை ஏற்றி விடுவார்கள். என்னோடு வந்த குற்றத்துக்காக என்னுடைய பாதுகாப்பு அதிகாரியும் பஸ்ஸில் தான் வருவார். அப்போது பாதுகாப்பு அதிகாரி இருந்தார்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ச்சியாக இருந்ததன் காரணமாக அந்தளவுக்கு சிரமப்பட்டு செய்தேன். ஒரு பகிரங்கமான கேள்வி, மனோகணேசன் அவர்களே, உங்களது கட்சி உறுப்பினர் சந்திரகுமார் அவர்கள் 2020ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலிலே ரத்தினபுரி மாவட்டத்திலே போட்டியிட்டார். நீங்கள் எத்தனை தேர்தல் கூட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனீர்கள்? நீங்கள் ஏன் எத்தனை அவர் பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம். சரி, அவர் வந்தால் இல்லை சொல்லுவோம். எத்தனை ஒன்றுக்குமே வரவில்லை. ஒரு பிரச்சார கூட்டத்துக்கு கூட சந்திரகுமார் வரவில்லை. ஆனால் முழுமையாக இருந்து 36,000 சொச்சமான வாக்குகளுக்கு நாங்கள் வேலை செய்திருந்தோம். இன்னும் சற்று முனைந்திருந்தால் அது செய்திருக்கலாம். எனவே என்னுடைய பணியை நான் தமிழ் முற்போக்கு கூட்டணியில் செய்திருக்கிறேன் நினைக்கிறேன். நீங்கள் ஏன் நுவரெலியா மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சார பணியை முன்னெடுக்க மாட்டீர்கள் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்தீர்கள்? அந்த நிபந்தனை என்னை பொறுத்த வரைக்கும் மிகவும் சரியானதும் இன்று வரைக்கும் நேர்மையானதுமான நிபந்தனை. அதாவது இந்த 3 பேரையும் வெற்றி பெற செய்வதற்கு நாம் ஏன் பங்களிப்பு செய்ய வேண்டும்? அதான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அது ஒரு சேஃப்டி ஜோன் அல்லது கம்ஃபர்ட் ஜோன் என்று கூட சொல்லலாம். சேஃப்டி ஜோன் என்பதை விட கம்ஃபர்டபுள் ஜோன். நான் நன்றாக வேலை செய்து வைத்திருக்கிறேன். நான் அங்கே போட்டியிடவில்லை. எனக்கு பதிலாக வரக்கூடியவருக்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று. அடுத்தது, எனக்கு தேசிய பட்டியல் தெரிவதாக என்னை விட வேகமாக இந்த 3 பேர் பிரச்சாரம் செய்கிறார்கள். எங்களுக்கு வாக்களியுங்கள், திலகரை நாங்கள் தேசிய பட்டியலோடு கொண்டு வருகிறோம். எல்லா பதிவுகளும் இருக்கிறது. எல்லா பதிவுகளும் மக்களுக்கும் தெரியுது. இன்றைய கூட மக்களிடத்தில் போனால் கேட்பவர்கள் இருக்கிறார்கள். உங்களை பேரை சொல்லி தான் கேட்டாங்க. உங்களுக்கு கொடுப்போம், ஏன் கொடுக்குறாங்க எனக்கு தெரியாது. ஏன் கொடுக்கவில்லை என்பது எனக்கு தெரியாது. அதை செய்து கொண்டார்கள். அது ஒன்று. நான் நிபந்தனை விதித்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இது கொஞ்சம் பழைய காரணம், புதிதாக கூட இருக்கலாம் உங்களுக்கு. திலகர் தேசிய பட்டியலுக்கு நியமனம், அந்த பெயர் குறியரிக்கப்பட்டது 2020 அல்ல முதல் தடவை. இது உங்களுக்கு புதிதாக இருக்கலாம். 2010 இந்த சம்பவம் நடந்து விட்டது. இந்த ஃபார்மியூலா ஒரு பழைய ஃபார்மியூலா. இது 2020ஆம் ஆண்டு திகாவும் உதயாவும் போட்டியிடுவார்கள். அவர்கள் வென்ற பிறகு திலகருக்கு தேசிய பட்டியல் என்கிற ஃபார்மியூலா 10 வருட பழமையானது. 2010ஆம் ஆண்டில் இந்த டொஃபி சாப்பிட்டாகிவிட்டது. திரும்பவும் அதே டொஃபி சாப்பிடுவதற்கு நான் தயாரில்லை, சாப்பிடவும் இல்லை. ஆனாலும் பிரச்சாரம் செய்தீர்கள். பிரச்சாரம் செய்த ரத்தினபுரிக்கு, கூட்டணிக்குத்தான், டெலிஃபோனுக்குத்தான். ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக எனக்கு கிடைப்பதை கிடைக்காத பற்றி நான் அக்கறை கொள்ளவில்லை. சந்திரகுமாரை கொடுங்கள் என்று சொன்னேன். தேர்தல் முடிந்த பிறகு கூட சொன்னேன். எனது குறித்த சர்ச்சை வந்தது தானே, இவர் அதை சொன்னார், இதை சொன்னார், இவர் வாக்களிக்கவில்லை. ஆமாம், நான் வாக்களிக்கவில்லை என பகிரங்கமாக சொன்னேன். மக்கள் விடுதலை முன்னணி தான் வாக்களித்தேன் என்று பகிரங்கமாக சொன்னேன். ஏன்னா இவர்களுக்கு வாக்களிக்கவும் இல்லை. திகாம்பரம் உதயா ராதாகிருஷ்ணனுக்கு நான் வாக்களிக்கவில்லை. அதுக்கு பதிலாக மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களித்தேன். மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களித்ததும் அதுவும் முதற் தடவை அல்ல. அதற்கு முன்னதாக சஜித் பிரேமதாஸ் போட்டியிட்டார் தானே ஜனாதிபதி தேர்தல். அந்த தேர்தலின் கூட எனது முதலாவது தெரிவு சஜித் பிரேமதாஸ், 2வது தெரிவு அனுரகுமார் என்று சொல்லிவிட்டு வாக்களித்தவன். நான் பகிரங்கமாக அரசியல் செய்வோன், எனக்கு அந்த சுயாதீனம் இருக்கிறது. அப்போது கூட நான் வாக்களித்தேன். இந்த விஷயத்தில் சந்திரகுமாருக்கு பணியாற்றியது கூட திட்டத்தெளிவான ஒரு நோக்கம் இருந்தது. இதை செய்வதற்கான ஒரு முயற்சி எடுக்கணும். எனவே அந்த சர்ச்சையெல்லாம் காரணம் காட்டி எனக்கு வழங்க முடியாது என சொல்ல போது நான் ஒரு சவால் விட்டேன். எனக்கு வழங்க வேண்டாம். உங்களுக்கு துணிவு இருந்தால், தகுதி இருந்தால், ஐக்கிய மக்கள் சக்தியிடம் ஒரு தேசிய பட்டியலை வாங்குங்கள். என்னுடைய பெயரும் இருக்கிறது, மலையக மக்கள் முன்னணி செயலாளர் லோரன்ஸ் பெயரும் இருக்கிறது, ஜனநாயக மக்கள் முன்னணியின் செயலாளர் குருசாமியின் பெயரும் இருக்கிறது. அவர்களில் இருவருக்கு ஒருவருக்கு அதனை பெற்றுக் கொடுங்கள். நான் தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் அங்கே வர வேண்டும் என நான் எதிர்பார்க்கிறேன். வேட்பாளர் பட்டியல் போடும்போது நீங்கள் சொன்னீங்க. இல்லை, வென்ற பிறகு எனக்கு மறுக்கப்பட்டது. எனக்குத்தானே மறுக்கிறீர்கள். என்னுடைய மறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் தானே பிரச்சனை பண்ணணும். என்னுடைய மறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியில் வாங்கி தானே கொடுக்க போறீர்கள் அந்த தேசிய பட்டியலை. அதனை எனக்கு கொடுக்க வேண்டாம்.
நான் உங்களோட பிரச்சனை விட்டுருவோம், அது பிரச்சனை இல்லை. ஒன்றில் என்னோடு சேர்த்து 2 செயலாளர்களை நீங்கள் வேட்பாளர் பட்டியலில் சேர்த்திருக்கிறீர்கள், அவர்களில் ஒருவருக்கு கொடுங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார் அல்லது போதுமான வாக்குகளை பெறாமல் இருக்கக்கூடிய தம்பி சந்திரகுமார் கொடுங்கள். ரத்தினபுரிக்கு அப்படியாவது அந்த ஆசனம் சென்று சேரட்டும். இன்றைக்கு வரைக்கும் அதற்கான எந்த உரையாடலும் இல்லை. சரி, நீங்கள் சந்திரகுமாருக்காக களமிறங்கினீர்கள், தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்தீர்கள், கடைசியில் மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்கிறீர்கள். அது நுவரெலியாவில். சரி, எங்கிருந்தாலும் நீங்கள் ஒரு கூட்டணியாக அதுதான் சொன்னேன். அங்கே நான் எதிராக வாக்களிக்கிறது இங்கே 36,000 வாக்குக்கு வேலை செய்துட்டு எனக்கு நீங்கள் வேட்பாளர் அந்தஸ்து கொடுக்காதன் காரணமாக உங்களுக்கு எதிராக வேட்பாளர் அந்தஸ்து கொடுக்காது மாத்திரமல்ல, இவர்கள் பொய் செய்ய போகிறார்கள், இவர்கள் என் பெயரை சொல்லி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதற்கு நான் நீங்களே ஒரு தேர்தல் பிரச்சாரம் இடையின் பொழுது ஒரு கூட்டத்தை கூட்டியதை சொல்லி இருக்கலாமே. அதுக்கு முன்னதாக ஒன்று அதற்காக உடன்படாமல் இருந்திருக்கலாம். இல்லை, அதுதான் நான் சொல்லுகிறேன். இது அப்போ கூட்டத்தில் அல்ல, எங்களது உயர்குழு கூட்டத்திலேயே இந்த நிபந்தனையோடு தான். இல்லை, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, உங்களுக்கு ஒரு தெளிவு இருந்தது. 2010 சாப்பிட்ட டோஃபியினை மீண்டும் சாப்பிடக்கூடாது என்பதில் நீங்கள் தெளிவாக இருந்தீர்கள். இருந்த நீங்கள் ஏன் பகட்டுக்காக ரத்தினபுரிக்கு சென்று வாக்கு கேட்பது? அதனிடத்தில் ஒரு நுவரெலியாவில் நீங்களே ஒரு அறிக்கை விடுத்திருக்கலாம், பத்திரிகையின் ஊடாகவோ அல்லது ஊடகங்களின் ஊடாகவோ, உங்களுடைய சமூக வலைத்தளத்தின் ஊடாகவோ, எனக்கு தொழில்நுட்பக்கூடிய இந்த சம்பந்தம் இல்லை அல்லது நான் தேர்தல் போட்டியிடவில்லை என்பது தொடர்பில் ஒரு அறிவிப்பினை வெளிப்படுத்தியிருக்கலாம். ஏன் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை? இது செய்திருந்தால் இதான் மாமூல் அரசியல். இதற்கு பின்னதாக இப்போது பேச வேண்டியிருக்கிறது. என்ன மாமூல் அரசியல்? தமிழ் முற்போக்கு கூட்டணியின் உருவாக்கத்தில் என்னுடைய பங்களிப்பு என்ன என்பதை தமிழ் முற்போக்கு கூட்டணி அறியும். தமிழ் முற்போக்கு கூட்டணி மட்டுமல்ல, தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு முன்னதான எல்லா கூட்டணி உருவாக்கத்திலும் எனது பங்களிப்பு இருக்கிறது. அது நான் சொன்னேன், அந்த பல்கலைக்கழக காலத்தில் இருந்து உருவானது. மலையகத்தில் மாற்று அரசியல் ஒன்றை உருவாக்குவது என்பது எனது அடிப்படை அரசியல் எண்ணக்கருக்களில் ஒன்று. அங்கிருந்து வர வேண்டும். இப்போதும் நான் அதே உறுதிப்பாட்டில் இருக்கிறேன். 2000ஆம் ஆண்டு நாங்கள் உருவாக்கிய மலையக தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட பழமையானது. அதன் உருவாக்குநர்களில் நானும் ஒருவன். அதன் தலைவர் தவசி ஐயாதுரை, பொதுச் செயலாளர் BA காதர் அவர்கள். நாங்கள் எல்லாம் உருவாக்கி அவர்களை கொண்டு அந்த வேலையை செய்வித்தோம். அது மிக குறுகிய காலத்தில் இல்லாது போனது. அதற்கு பல காரணங்கள் என்று அதில் உருவானதான் மல்லிகைப்பூ சந்தி கவிதை. அதை பற்றி பிறகு பேசலாம். அந்த கூட்டணி உருவாக்கமாக இருக்கட்டும். 2006ஆம் ஆண்டு அதை சொன்னேன். 2006ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஜனநாயக மக்கள் கூட்டணி உருவாக்கத்தின் அழைப்பாளர் நான், கன்வீனர் நான். மனோ கணேசன் அவர்களின் மேலக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய சங்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, அப்போது திகாம்பரம் தொழிலாளர் விடுதலை முன்னணியில் இருக்கிறார். இந்த 3 கட்சிகளையும் ஒன்று சேர்த்து கூட்டணியின் அழைப்பாளராக இருந்து உருவாக்கப்பட்ட போதுதான் 2006ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் கூட்டணியாக செயற்பட்டது. ஏனி சின்னத்திலே நாங்கள் நுவரெலியா மாவட்டத்திலும் இங்கேயும் கூட போட்டியிட்டு இருந்தோம். இந்த கூட்டணி உருவாக்கத்திலும் நான் இருக்கிறேன். 2009ஆம் ஆண்டு வேகமாக சொல்லுகிறேன், மாகாண சபை கூட்டணி, திகாம்பரம், உதயகுமார், இடையிலே பிரகாஷ் கணேசன். உங்களுக்கு தெரியுமா அப்படி ஒருவரை? ஞாபகம் இருக்கிறதா? பிரபா கணேசன் ஞாபகம் இருக்கும். பிரகாஷ் கணேசன் என்ற ஒரு தம்பி இருக்கிறார், மனோ கணேசன் அவருக்கு. அவர் மத்திய மாகாணத்திலே நுவரெலியா மாவட்டத்திலே 36,000 வாக்குகள் எடுத்து மாகாண சபை உறுப்பினராக இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்குமா? இதெல்லாம் நடந்த வரலாறுகள். இந்த கூட்டணி உருவாக்கத்துக்கு நான் தான் காரணம். அந்த பெயர்களை கூட நாங்கள் எப்படி வைத்தோம் என்பதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் பகிரங்கமாக என்னால் சொல்ல முடியும். திகாம்பரத்துக்கு முன்னால் அழகன், பிரகாஷுக்கு முன்னால் ஆதவன், உதயாவுக்கு முன்னால் எழிலன். அழகன் பழனி திகாம்பரம், ஆதவன் பிரகாஷ் கணேசன், எழிலன் மயில்வாகனம் உதயகுமார் என பெயர் வைத்தவன் நான். இப்படித்தான் அந்த ஆசனம் வென்றப்பட்டது. அதற்கு பிறகு பிரகாஷ் கணேசன் செயற்படாதன் காரணமாக அவரை நீக்கிவிட்டு முரளி ரகுநாதன் என்பவரை அந்த இடத்துக்கு நியமித்தார்கள். இதெல்லாம் மறந்துவிட்ட கூட்டணி முன்னேற்றங்கள் அல்லது காட்சிகள். 2011ஆம் ஆண்டு மலையக கூட்டணியாக நாங்கள் தொழிலாளர் தேசிய சங்கமும் மலையக மக்கள் முன்னணியும் இணைந்து மண்வெட்டி சின்னத்திலும் மயில் சின்னத்திலும் போட்டியிட்டோம். அப்போது மயில் சின்னம் ஏன் அங்கே திரும்ப வர வேண்டும் என்கிற ஒரு கேள்வி வரும். மயில் சின்னம் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் சின்னம். இப்போது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இருக்குது. YSL அமீட் அவர்களோடு உடன்பாடு செய்யப்பட்டு நான் தான் அத்தாரைஸ்ட் ஏஜென்ட், அங்கீகாரம் பெற்ற முகவராக அந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிடுகிறோம். இதை கூட்டணி வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வருகிறேன். 2013ஆம் ஆண்டு சபரகமு மாகாணத்திலே ஆசனங்களை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டது. அதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் சம்பந்தப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இறுதி நேரத்திலே விதித்த நிபந்தனைகள் பொருத்தமில்லாத காரணமாக அதிலிருந்து வெளியே வருவதற்காக அறிவித்து விட்டு வந்தவன் நான் தான்.
ஆறுமுகந்தொண்டமானவர்களுக்கு சொல்லி ஆறுமுகந்தொண்டமான் என்ன ஒரு நிபந்தனை வைத்து அனுப்புகிறார் என்றால், தன்னுடைய அந்த கூட்டணியில் கையொப்பம் விடுவதென்றால் தான் கட்சி செயலாளர் தன்னுடைய தலைமை காரியாலயத்துக்கு வர வேண்டும் என்பது அவருடைய நிபந்தனை. நான் சொன்னேன், நானும் கட்சி செயலாளர் தான், பொது இடத்தில் வைத்தால் ஒப்பமிட தயார் அந்த கூட்டணிக்கு, உங்களது கட்சி காரியாலயத்தில் என்றால் நான் வரமாட்டேன். ஒழுங்கு செய்தவர்கள் அல்லது கன்வீனராக அல்லது அதனை ஒருங்கிணைப்பு பணியை செய்தவர்கள் வாமதேவன் அவர்கள் இருக்கிறார், இப்போதும் இருக்கிறார், முத்துசாமி அவர்கள் இறந்து விட்டார், தொழிலதிபர் ஒருவர், இவர்கள் தான் அதில் இருந்தார்கள். அவரிடம் கேட்டு பார்க்கலாம். 2013 இப்போதான் 2015ஆம் ஆண்டு வருகிறது. இந்த 2013ஆம் ஆண்டு அந்த கூட்டணி உருவாக்கத்திற்கு சில ஆதாரங்களை சொல்லத்தானே வேண்டும். நான் என்று சொன்னேன், உங்களுக்கு தெரிந்த நபர்களோடு அந்த ஆதாரத்தை சொல்லுகிறேன். எங்கே தெரியுமா அந்த கூட்டணியின் கூட்டம் நடக்குது? அப்போது மனோகணேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இல்லை, அவர் கட்சித் தலைவராக இருக்கிறார், அவரை அழைக்கிறேன். திகாம்பரம் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார், அவரை அழைக்கிறோம். ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்போதான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருந்து விலகி மலைய மக்கள் முன்னணி கூட்டணியோடு இருந்து அதிலிருந்து களத்தில் இருக்கிறார். எங்கே தெரியுமா அந்த ஆரம்ப கூட்டம் நடந்தது? சகோதரர் மர்சூம் மௌலானாவை சரியாக சொல்கிறேன்னா தெரியவில்லை, நமது சட்டத்தரணி மர்சூம் மௌலானா இப்போது அதாவுல்லா அவர்களின் கட்சியில் போட்டியிட்டார், குதிரை சின்னத்திலே போட்டியிட்டார். அவரது தனியார் கல்வி நிலையம் வெள்ளவத்தையிலே வாங்கிலே உட்கார்ந்து தான் அந்த கூட்டம் நடந்தது. என்னுடைய நட்புக்காக அந்த அறையை எடுத்திருந்தேன். கூட்டணி ஏற்பாடு செய்த கண்டி முத்துலிங்கம் அவர்கள், நாங்கள் தான் பேசினோம். நான் தான் அந்த இடத்தை எல்லாம் ஒழுங்கு செய்தது நான் தான். அப்படித்தான் 2013ஆம் ஆண்டு அந்த கூட்டணி உருவாக்கத்திற்கான வேலை நடந்தது. இப்படி ஒரு 20 வருஷ வரலாற்றை மிகச் சுருக்கமாக சொல்கிறேன். இப்படி உருவாகித்தான் இந்த கூட்டணி என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணியாக 2015ஆம் ஆண்டு உருவாகிறது. இது திடீரென 2015ஆம் ஆண்டு உருவான கூட்டணி அல்ல. எனவே இந்த கூட்டணி உருவாக்கத்தில் வந்த 6 பாராளுமன்ற உறுப்பினர்களையோ வேறு அரசியல் மாற்றத்தையோ திலகர் என்கின்ற ஒருவரின் பாராளுமன்ற ஆசனத்திற்காக விட்டுக் கொடுக்க திலகர் தயாரில்லை. இதை குழப்பக்கூடாது. இவர்கள் எனக்கு எதிராக செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும், என்ன நடக்கிறது என்பது தெரியும். எனக்கு ஒரு அநீதி நடக்கிறது என்பதற்காக நான் இந்த இத்தனை வருட காலமும் செய்து வந்த அந்த கூட்டணி கலாச்சாரத்தோடு உருவாக்கப்பட்ட மாற்று அரசியல் அணியை, அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 6 2ஆக மாறியிருந்தது, 1-2ஆக இருந்த ஏனைய கட்சிகள், அது சந்திரசேகரன் கையில் இருந்தது, அவை 6ஆக மாற்றம் பெற்றிருக்கிறது. இந்த ஃபார்முலாவை மாற்றுவதற்கு நான் தயாரில்லை. அதனால்தான் அதான் சொன்னேன், நீ பிறகு பேசும். அதனால்தான் அன்று மாத்திரமல்ல இன்றும் கூட இவர்களோடு சண்டையிட்டு கொண்டிருப்பது எனது வேலை அல்ல என நான் நினைக்கிறேன். இப்போது கூட நீங்கள் இந்த கேள்வி கேட்பதனால் இந்த விரிவான விஷயங்களை பேசுகிறேனே தவிர, கடந்த 2-3 வருடங்கள் நான் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கவில்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல என்னுடைய முதுமானி பட்டப்படிப்பை படிப்பதில் செய்து கொண்டு ஒரு மாற்று அரசியல் கலாச்சாரத்தை இன்னும் இந்த ஜெனரேஷன், இப்போது வந்திருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு தலைமுறைக்கு ஏற்றாற் போல் ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும். அதில் அந்த 20 வருட அனுபவங்களை கொண்டு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். இவர்களுக்கெல்லாம் வயது போகிறது. மனோகணேசன், ராதாகிருஷ்ணன், சத்தியாமரம் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடாது. இன்னும் 50 வருடங்களுக்கு நீங்கள் இருந்து அடுத்த அமைச்சரவையில் நீங்கள் அலங்கரிக்கப் போகிறீர்கள் என்ற கனவை எல்லாம் வைத்துக்கொண்டு அரசியலில் செயற்படாதீர்கள். புதிய தலைமுறையினருக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற உருவாக்கம்தான் மலையக அரசியல் அரங்கம். இது அதோடு முடிக்கிறேன். இந்த கூட்டணிகளில் வந்திருக்கக்கூடிய எப்படியெல்லாம் மாறி மாறி வந்ததோ மலையக அரசியல் அரங்கம் அடுத்த மலையக அரசியல் கூட்டணிக்கான செயற்பாட்டு தளம், அடுத்த கூட்டணி உருவாகும். அதை பற்றி நாங்கள் பேசலாம். திகாம்பரம் அவர்கள் உங்களுடைய உறவினர் தானே? இல்லையா? நிச்சயமாக இல்லை. ஏன் மனோகணேசன் அவர்களுடைய தலைமைத்துவம் பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வருகின்றன. ஏற்கனவே ஜனகன் அவர்களும் அந்த கட்சியில் கொழும்பு மாவட்டத்திலே போட்டியிட்டவர், மன்னிக்க வேண்டும், அவர் வன்னி மாவட்டத்திலே போட்டியிட்டிருந்தார். அது தொடர்பில் சில சர்ச்சைகள் இருந்தன. அவரும் ஜனகன் வன்னியில் போட்டியிட்டிருந்தார். அதுக்கு முதல் 2020 முதல். அப்போது இவ்வாறு பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்படுகின்றன. இதற்கு ஏதேனும் ஆழமான காரணங்கள் இருக்கிறதா? இல்லை, அது கட்சி குறித்த தலைமைத்துவ குறைபாடுகள் சம்பந்தமாக தொடர்பாக நான் பேசுவது தயாராக இல்லை. நான் ஜனநாயக மக்கள் முன்னணியின் உறுப்பினர் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி சார்ந்து கூட்டணி தலைமைத்துவம் தொடர்பாக அவரில் காணப்படக்கூடிய குறைபாடுகளை நான் வேண்டுமென்றால் சொல்லலாம். இதை நீங்கள் கேட்கிற அந்த உள்ளூர் விஷயங்கள் எனக்கு எந்த விதம் உள்ளூர் விஷயம் அல்ல. அந்த கட்சி நீங்கள் கேட்கிற தலைமையோடு தான் முரண்பாடு வருகிறது. அதே தலைமை தான் உங்களுடைய கூட்டணிக்கும். அதை நான் வேறுபடுத்தி சொல்கிறேன். நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் நான் செல்லவில்லை. நான் சொல்லுகிறேன், ஜனநாயக மக்கள் முன்னணி என்கின்ற ஜனகனோ குமரகுருபரனோ சண்குவரதனோ இன்னும் யாரோ அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு எந்த விதத்திலும் தகுதி கிடையாது. அதை நான் செய்வது தார்மீகமும் அல்ல. அது அவர்களது உள்ளூர் கட்சி விஷயம். மனோகணேசன் இதே பதிலைத்தான் எனக்கும் சொன்னார். திலகருக்கு ஏன் தேசிய பட்டியல் தரவில்லை என்றால் அது தமிழ் முற்போக்கு கூட்டணி விடயம் அல்ல, அது தொழிலாளர் தேசிய முன்னணி விடயம், அது திகாம்பரம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதே தார்மீகத்தை நான் இங்கே கடைபிடிக்கிறேன்.
ஆனால் கூட்டணியாக நான் காணக்கூடிய குறைபாடுகளில் இருப்பதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். அது இங்கே தேவையில்லை. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்கு. அதுதான் 2015ஆம் ஆண்டு கூட்டணி உருவாகி 6 பாராளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி கொள்கிறது. அதில் 2 கேபினெட் அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், ஒரு ராஜாங்க அமைச்சர், 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம். வெல் பெர்ஃபார்ம்டு ஆர்கனைசேஷன், நன்றாக செயற்பட்ட, நான் இப்போதும் கூட அதனை குறைத்து மதிப்பதற்கு தயாராக இல்லை. இப்போது அதன் தொடர்ச்சியை செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை வைக்கிறேனே தவிர, அந்த 5 ஆண்டு காலமும் மிகச் சிறப்பாக செயற்பட்ட ஒரு பாராளுமன்ற குழு அது. என்னுடைய கேள்வி, உங்களுடைய தலைமைத்துவம் அடுத்த பாராளுமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்களை அதிகரித்தது? நுவரெலியா மாவட்டத்துக்கு வெளியே ஏன் உங்களால் ஒரு பொதுக்கூட்டத்தை கூட்ட முடியாது? நீங்கள் அங்கம் வைக்கக்கூடிய கொழும்பிலே ஏன் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கான ஒரு மாஸ் கூட்டத்தை வைத்து காட்ட முடியாது? இதெல்லாம் நான் வைக்கிற கேள்விகள். அடுத்தது, தொழிலாளர் தேசிய முன்னணிக்கு ஏணி சின்னம், தொழிலாளர் தேசிய முன்னணிக்கு அறிவாள் சின்னம், மலையக மக்கள் முன்னணிக்கு மண்வெட்டி சின்னம், ஜனநாயக மக்கள் முன்னணிக்கு ஏணி சின்னம், இவை 3ம் சேர்த்து டார்ச் லைட், மின்சூல், தமிழ் முற்போக்கு கூட்டணி சின்னம், 4 சின்னத்தை வைத்துக்கொண்டு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கூட ஏன் நீங்கள் டெலிஃபோனில் போய் தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படி என்றால் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அடையாளம் எங்கே? இந்த தேர்தலில், இந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிந்த பின்னர் தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவருக்கு சொல்ல முடியுமா தமிழ் முற்போக்கு கூட்டணியின் வாக்கு பலம் இதுதான்? அப்படி எப்போது நீங்கள் வாக்கு பலத்தை நிரூபிக்கிறீர்களோ அப்போதுதான் சஜித் பிரேமதாசவிடம் நீங்கள் தேசிய பட்டியலை கேட்கலாம். இதுதான் பார்க்கிற பலவீனமான அம்சங்களாக சொல்லலாம். சரி, இதே நேரத்தில் இப்போது நீங்கள் மலையக அரசியல் அரங்கம் என்ற ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். இதனுடைய நோக்கம் இது ஒரு கட்சியா அல்லது தொழிற்சங்கம் என்னவென்று புரியவில்லை. நல்ல கேள்வி. நான் சொன்ன இந்த 20 வருஷ வரலாறு இருக்கிறதல்ல, இதில் வந்திருக்கூடிய மாற்றங்களை பார்த்தால் ஒரு அமைப்பு ஒரு கட்டத்தில் ஒரேடியாக ஒரு கூட்டணியை உருவாக்கவில்லை அல்லது செயற்படவில்லை. மலையகத்திற்கு ஒரு தத்துவார்த்தம் ரீதியானதும் யதார்த்தமானதும் அந்த மக்களின் பிரச்சனைகளை அணுகி தீர்வு காண வேண்டியதுமான அரசியலமைப்புக்கான தேவைப்பாடு, அரசியல் ஆர்கனைசேஷன், நான் சொன்ன கன்ஸ்டியூஷனை சொல்லவில்லை, அரசியல் அமைப்பு ஒரு ஆர்கனைசேஷனுக்கான தேவைப்பாடு இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது வரலாற்றின் முழுவதுமாக. அதுதான் இந்த சிக்கல் எல்லாத்துக்குமே காரணம். அதனை செய்வதற்கு 2000ஆம் ஆண்டு அல்லது 2006ஆம் ஆண்டு, 2009, 2010, 2011, 2013, 2015 என எடுக்கப்பட்ட முயற்சிகளில் எல்லாம் நான் இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற போது என்னுடைய வயதின் காரணமாகவும் தேவையின் காரணமாகவும், தேவை நான் சொல்வது அப்போது அவர்கள் இருக்கிறதன் காரணமாகவும், சில இடங்களிலே சதாசிவம் எல்லாம் வந்து போகிறார். நான் விரைவாக சொல்வது, நான் இந்த கூட்டணிக்குள் ஒரு காலத்தில் அவரும் ஒரு ஃபிகராக இருந்த, ஒரு அடையாளம் காணப்பட்ட ஒரு அரசியல் பிரமுகராக இருந்த காலகட்டத்தில் 2006ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களோடு இணைந்து செயற்பட வந்து விலகி போகிறார். பிறகு 2009ஆம் ஆண்டு மாகாண சபை தேர்தலில் இணைந்து கேட்கிறார். 2010ஆம் ஆண்டு மாகாண சபையில் இணைந்து கேட்கிற ஒரு கலாச்சாரம்லாம் இருக்குது. இப்படி என்னுடைய எண்ணக்கரு எவ்வாறு இருக்கிறது என்றால், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆரம்ப அமைப்பு அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதுவல்ல, இலங்கை இந்திய காங்கிரஸுக்கும் முன்னதாகவே அமைப்பாக்கத்தை மலையக அரசியலுக்குள் கொண்டு வருபவர் கோநடைசெய்யர். அது நடந்து இப்போது 100 வருடங்கள் ஆகிறது, சரியாக 100 வருடங்கள். மலையகத்துக்கு 200 வருடங்கள் என்கின்றதை நீங்கள் சொல்லாடலை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். அண்மை காலமாக பேசப்பட்டு பெரும் பேசுபொருள். அதில் 100 வருட அரசியல் இருக்கிறது. இர்ஃபான், 100 வருட அரசியல் அமைப்பாக்கம் பற்றி பேச வேண்டும். இந்த 100 வருட அரசியல் அமைப்பாக்கம் மிக வேகமாக அந்த வரலாற்றை சொன்னால், முதல் 100 வருடங்களும் அடிமைகளாக வைக்கப்பட்ட மக்கள், பேச்சுக்கல்ல. அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதே தெரியாமல் முற்றுமுழுதாக பிரித்தானியரின் கம்பெனிகளினால் அடிமைகளாக நடத்தப்பட்டு தேயிலை ரப்பர் பெருந்தோட்டங்களை நடத்தி வைக்கப்பட்டு கொண்டிருந்த மக்கள் தான் 1920ஆம் ஆண்டு அவர் கொண்டு வந்த மின்சூல், டார்ச் லைட், நடைசெய்யர் கொண்டு வந்த அந்த மின்சூல் தான் அந்த மக்களுக்குள் வெளிச்சத்தை பாய்த்து முதல் அமைப்பாக்கத்தை அவர் உருவாக்குகிறார். இலங்கை இந்திய தோட்ட தொழிலாளர் சம்மேளனம் என்பது அந்த அமைப்பு. அதுதான் முதலாவது தொழிற்சங்கம். 1920களிலே தொடங்கி 1930 தொடங்கப்பட்டதென்ற அடைவு, அச்சீவ்மெண்ட் என்னென்றால், 10 ஆண்டுகளுக்குள் இலங்கையிலே நடைமுறைக்கு வந்த சர்வஜன வாக்குரிமையில் இந்த மக்களுக்கும் வாக்குரிமை கிடைக்கிறது. இதனை எல்லாம் திட்டமிட்டு மறுக்கிறார்கள். கிடைத்ததன் காரணமாகத்தான் 1947ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு வர முடிகிறது. எனவே அதற்கு பிறகு பறிக்கப்பட்ட குடியுரிமையை மீளம் வாங்கி கொடுத்துவிட்டு நாங்கள் குடியுரிமை பெற்றுக் கொடுத்தோம் என சொல்லுவது பொய்யானது. ஏன்னால் 47ஆம் ஆண்டு இவர்கள் குடியுரிமை பெற்ற சமூகமாக இருந்திருக்கிறார்கள். எனவே அந்த முதல் 100 வருடம் அடிமை, அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு அரசியல் பாய்ச்சல், சர்வஜன வாக்குரிமையில் அங்கம் கிடைக்கிறது. அடுத்த 15 வருடங்கள் 7 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட சமூகமாக இது அரசியல் சமூகமாக மாறுகிறது.
அது கண்ணை குத்தவே தான் 48ஆம் ஆண்டு குடியுரிமை பறிக்கப்பட்டு 78ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுக்கு இல்லாமல் செய்கிறார்கள். எங்களுக்கு அரசியல் உரிமை மறுக்கப்பட்ட பிறகு இந்த மக்களின் ஒட்டுமொத்த அரசியல் வேட்கையாக செயற்பாடாக இருந்தது எல்லாமே இலங்கையில் எங்களை குடியுரிமை ஆக்குங்கள், எங்களை இலங்கை பிரஜையை ஆக்குங்கள் என்பது. இது ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லி வைக்க வேண்டிய இன்னொரு தகவல். இது முற்றுமுழுதாக இலங்கை தமிழர்களிலிருந்து வேறுபடுகின்ற அரசியல் அபிலாஷை. இதனால்தான் தமிழ் பேசுகின்ற சமூகமாக இருக்கின்ற போதும் கூட வடகிழக்கு இலங்கை தமிழர்களும் மலையக தமிழர்களும் ஒரு அரசியல் செல்நெறியில் பயணிக்க முடியாது என்பதற்கு காரணம் இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் தான் அவர்கள் தனிநாடு கோரிக்கையை வைக்கிறார்கள். அதாவது இலங்கையிலிருந்து பிரிந்து போகிறோம் என்கிறார்கள். அதாவது அவர்கள் நாடொன்றை கோருகிறார்கள். இல்லை, எங்கள் நாடு இல்லை என்று சொல்லவில்லை, எங்களை இந்த நாட்டில் சேர்த்துக் கொள்கிறோம். என்னுடைய கருத்து மிக குறைவானது. இருக்கின்ற நாட்டிலிருந்து நாங்கள் விலகிச் செல்கிறோம் என்கிறது ஒரு தரப்பு, இருக்கிற இந்த நாட்டில் எங்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்கிற தரப்பு, ஒரு பறிக்கப்பட்ட எங்களை சேர்த்துக் கொள்கிற இந்த அரசியல் அபிலாசையில் ஒன்று சேர முடியாது. அதன் வேறுபாடு தான் இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அது வேறான விஷயம். எனவே 30 ஆண்டுகளுக்கு பின்னர் இது கிடைக்கப்பெற்ற பிறகு, இந்த 80 ஆண்டுக்கு பிறகு அமைச்சரவை அந்தஸ்து பெறுகிற அமைச்சர் அளவுக்கு நாங்கள் மாறிவிடுகிறோம். இந்த 20-40 வருட காலமும் இந்த வேகமான 100 வருடங்களை சொல்லுகிறேன். எனவே இந்த 40 வருடங்கள் பார்த்தால் மலையக அரசியல் பிரதிநிதிகள் வகிக்காத அமைச்சு பதவிகள் என்ன என்பது தொடர்பாக நீங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டும். முக்கியமாக இந்த பாதுகாப்பு நிதி என சொல்லப்படுகின்ற இந்த ஹை போஸ்ட் இருக்கல்ல, அந்த ரேங்க் மினிஸ்ட்ரிஸ் இருக்கல்ல, அதை தவிர புடவை கைத்தொழில், கிராமிய கைத்தொழில், நீர்வளங்கள், வடிகால் அமைப்பு, வீடமைப்பு, சுகாதாரம், கல்வி, சமூக அபிவிருத்தி, இப்படி பல துறைகளிலும் இவர்கள் அமைச்சர்களாகவோ இராஜாங்க அமைச்சர்களாகவோ பிரதி அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பான தகவல் ஒன்று சொல்கிறேன், இது எந்த அளவுக்கு உச்சம் என்று பாருங்கள். 2005ஆம் ஆண்டுக்கும் 2010ஆம் ஆண்டுக்கும் இடைப்பட்ட பாராளுமன்றத்திலே 11 பேர் மலையகத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கம் வைக்கிறார்கள். அதில் இலகுவாக மறுபக்கமாக சொல்கிறேன், ஒருவர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மக்கள் விடுதலை முன்னணியைச் சேர்ந்தவர். அவர் அப்போது குழுக்களின் பிரதி தலைவராக இருக்கிறார். அவரை விடுவோம். மனோகணேசன் அவர்கள் பாராளுமன்றத்தில் இருக்கிறார், எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கிறார். அவரை தவிர்த்து ஏனைய அனைவரும் அமைச்சர்கள் அல்லது பிரதி அமைச்சர்கள். அவ்வளவு பேரும். அப்போ எத்தனை பேர்? 9 பேர். நான் பேரோட கூட சொல்லுவேன். அவ்வளவு பேரும். இப்படியெல்லாம் இருந்தும் தான் மலையகம் பின்னடைந்திருக்கிறது. இதுதான் இப்போதைக்குள்ள பாயிண்ட். அதற்கு பிறகு எங்களது முதலாவது இலக்காக இருந்தது, ஒரு தடவை ஏனும் இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அல்லாத ஒரு தரப்பினிடத்தில் ஒரு அமைச்சு பொறுப்புகளோடு வேலை செய்ய வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால் மலையக மக்களுக்கு ஒரு மாற்று அமைச்சு கலாச்சாரத்தை நாங்கள் காட்ட முடியும் என்கின்ற முன்னெடுப்போடு முன்வைக்கப்பட்டது தான் தமிழ் கூட்டணியின் அந்த 2015-20 காலப்பகுதியில். இந்த 20 காலப்பகுதியில் நான் மீளம் சொல்ல வேண்டிய விஷயம் உங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்கள் பல தடவை பல விஷயங்கள் கலந்துரையாடிய காலப்பகுதியில் அந்த அமைச்சு பொறுப்பை வைத்துக்கொண்டு என்னவற்றையெல்லாம் செய்யலாம் என்று வந்த விளைவுதான் தனி வீட்டு திட்டங்கள், அந்த வீட்டு திட்டங்களுக்கான கிராமத்தின் பெயர்கள், அதிகார சபை, இந்த பிரதேச சபைகள், பிரதேச சட்ட திருத்தம், இதான அந்த எல்லா செயற்பாடுகள் நடந்தது. அமைச்சினூடாக நடந்தது, பாராளுமன்றத்தினூடாக நடந்தது. அமைச்சினூடாக நடைபெற்ற விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்களாக அந்த விஷயங்களை நான் பார்க்கிறேன். இந்த கட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லுகின்ற ஒரு தேவைப்பாடு இருக்கின்ற போதுதான் மறுபக்கமாக இது ஒரு சுவாரஸ்யமான தகவல். கடந்த 80 வருட காலமாக மலையகத்தின் தலைவர்கள் நாங்கள் தான் என சொல்லிக் கொள்ளுகிற ஒரு அமைப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அடுத்த 50 வருடத்திற்கான தலைமையை தீர்மானித்து விட்டார்கள். இது கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம். எனவே 200 வருட வரலாறு கொண்ட மலையகம் இன்னும் ஒரு 50 வருடத்தை எடுத்துக்கொண்டால் 250 வருடங்கள். 250 வருடம் கொண்ட மலையகத்தில் 130 வருடங்களை ஒரு குடும்பம் ஆட்சிக்கு தன்வசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பம். நான் அதை குறையாக சொல்லவில்லை, அவர்கள் மீது பொறாமையில் சொல்லவில்லை. அப்படி அந்த குடும்பத்துக்கு இருக்கின்ற தகுதிதான் என்ன? இதுதான் மலையகத்திலே நான் மலையக அரசியல் அரங்கத்தின் முன்வைக்கிற பிரதான அம்சமாக இருக்கிறது. எனவே இந்த மாற்று அரசியல் கலாச்சாரம் உருவாக்கி வந்தவர்களும் கூட அவர்களை அழைத்து அண்ணன் தம்பி என்று கொள்கிறார்கள். நீங்கள் தனிப்பட்ட முறையிலே ஹோட்டல் அறையிலே உங்கள் அண்ணன் தம்பி உறவை வைத்துக் கொள்வது எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையுமே இல்லை. மாற்று அரசியல் கலாச்சாரமாக தமிழ் கூட்டணியை தொடங்கி வைத்தால் அதன் தலைமையகத்துக்கும் அவர்களே கொண்டு வந்து எனது தந்தை ஸ்தானத்திலிருந்து அவர் வழிநடத்துகிறார், அண்ணன் ஸ்தானத்திலிருந்து வழிநடத்துகிறார் என்றால் அடுத்த வருடம் 50 வருடம் நான் சாதாரணமாக சொல்லுகிறேன், ஜீவன் தொண்டமாக நீடூழி வாழ வேண்டும். அவர் 100 வருடம் வாழ வேண்டும் நான் சொல்லுகிறேன். அது அவர் உயிர் வாழ்வில் எனக்கு குறைபாட்டுக்காக நான் சொல்லவில்லை. இப்போது அவருக்கு 28 வயதுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 50 வருடம் அவர் வாழ்வார் என்று வைத்துக்கொள்ளும். அப்போ 78 வயது சும்மா சராசரியாக, அதை விட கூட வாழட்டுமா, எனக்கு எந்த விதமான ஆட்சியும் இல்லை, தம்பியாக அண்ணனாக வாழ்த்துகிறேன் அவரை. அந்த 50 வருடத்திற்கு அவருக்கு எதிராக பொதுச் செயலாளர் பதவிக்கு அந்த கட்சியிலிருந்து ஒருவர் போட்டியிட்டு விடுவாரா?
அவரது மாமனாரோ மைத்துனரோ ஏதோ 2 உறவுமுறை மைத்துனரன்னு நினைக்கிறேன். செந்தில் தொண்டமான் அவர்கள் இன்னும் 100 வருடம் வாழட்டும். அவருக்கு இப்போது 40 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன இன்னொரு 50 வருடம் 90 வருடங்கள் 90 வயது வரைக்கும் வாழட்டுமே. அந்த 50 வருடத்திற்கும் அவருடைய தலைவர் ஸ்தானத்திற்கு அதே அமைப்பிலிருந்து ஒருவர் போட்டிட்டு விட முடியுமா? அல்லது இவர்கள் மாறித்தான் விடுவார்கள்? ஏன் முத்துசிவலிங்கம் இருந்தார் தானே? குணத்தை விடுங்க. இவர்கள் அவ்வளவு வலிமையானவர்கள் இல்லை, வலிமையானவர்கள் என்பதை விட கடந்த 80 வருடமும் ஆட்சி செய்த இந்த அமைப்பினர் இப்போது அவர்கள் கைக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என சொல்ல வருகிறேன். வலிமையானவர்கள் நான் சொல்லவில்லை. யாராவது இருக்கிறார்களா என்ற கேள்வியை கேட்கிறேன். அந்த அமைப்பில் வருகின்ற மலையக சமூகத்திற்கு என்னை போன்றவர்கள் வந்திருக்கிறோம் தானே, திகாம்பரம் போன்றவர்கள் வந்திருக்கிறோம் தானே, அது போன்றவர்களுக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் வர முடியுமா என்பது என்ன தனி ஸ்பெசிஃபிக் இல்லை. ஜீவன் தொண்டமான் கொஞ்சம் நேர்முறையாக அந்த வாய்ப்பு கிடைத்தால் அதையெல்லாம் சரி நான் சொல்லுகிறேன். அதை நான் வாரது இருக்கட்டும். இந்த கேள்வியை என்னோட பலரும் கேட்டார். அதை இன்னே விட்டு விடுங்கள். நான் கூட கேட்கிறேன். ஜீவன் இது ஒரு பொது கேள்வி. இது ஏன் அவர்கள் செய்வார்களா இல்லையா என்பதில் இந்த வாதத்தின் தொடர்ச்சி. அப்படி அவர்கள் செய்வார்களா என்கின்ற கேள்வியை நான் ஏன் முன்வைக்கிறேன் என்றால் நீங்கள் கேட்ட அதே கேள்விதான். முத்துசிவலிங்கம் தவிர்ந்த வேறு ஒருவரை தலைவராக நீங்கள் சொல்லுங்கள். அந்த 80 வருஷத்தில் இப்போ நீங்களே கேட்டதுனால உங்களுக்கே ஒரு கேள்வி. அந்த 80 வருடத்தில் ஒரு 8 வருஷம் இருந்திருப்பாரா? 10%. அதுவும் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா? அவர் தொழிற்சங்கத்துக்கு தான் தலைவராக இருந்தார், அரசியல் கட்சிகளில். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்பது தொழிற்சங்கமும் தான் அரசியல் கட்சியும் தான். இதெல்லாம் தெரியாத ரகசியங்கள். அப்படி என்றால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய அரசியல் கட்சி தலைவராக முத்துசிவலிங்கம் பொய் என்கிறீர்கள். ஆமா, அவர் தொழிற்சங்கத்தின் தலைவராக இருந்தார். அப்பொழுது அரசியல் கூட்டங்களில் போவார். அதான் ரெண்டு மிக்ஸ். இப்போ தொழிலாளர் தேசிய சங்கமும் அப்படித்தான், ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸும் அப்படித்தான். இதில் இன்னொரு வரலாறு சொல்ல வேண்டும் உங்களுக்கு. அரசியல் அதிகாரம் எங்களுக்கு அரசியல் உரிமை மறுக்கப்பட்டதற்கு பின்னர் மலையகம் முற்றுமுழுதாக தங்கியிருந்தது தொழிற்சங்க கலாச்சாரத்தில். அப்போது இலங்கை இந்திய காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸாக மாறுகிறது. ஏன் மாற வேண்டும்? இலங்கை இந்திய காங்கிரஸ் அரசியல் அமைப்பு, அரசியல் கட்சி. அந்த அரசியல் கட்சிக்கு தான் வேலை இல்லாமல் போகுது. ஏன் கோட் கேட்க முடியாது, வாக்குரிமை இல்லை. எனவே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்ன தொழிற்சங்கமாக அதனை மாற்றிக்கொள்கிறார்கள். அதிலிருந்து பிரிந்து ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸை அசீஸ் அவர்கள் உருவாக்குகிறார். அவர் மறைந்தவுடைய பாஸ்டர் அசீஸ் அவருடைய மகன் இருக்கிறார். அதிலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் பிரிந்து தான் தொழிலாளர் தேசிய சங்கம் உருவாகிறது. 1965ஆம் ஆண்டு வெள்ளையன் உருவாக்குறார். இவை 3மே தொழிற்சங்கங்கள். நன்றாக இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த தொழிற்சங்கங்கள் 77ஆம் ஆண்டுக்கு பிறகு அரசியல் அதிகாரம் பெறுகிறார்கள் தானே. இந்த தொழிற்சங்கத்தையே அவர்கள் அப்படியே கட்சியாக பதிவு செய்து கொண்டார்கள். அப்போது கிடைத்ததுதான் ஏனி. மனோகணேசன் இப்போது சொல்லாவிட்டாலும் கூட நான் சொல்லுகிறேன், இது அசீஸ் அவர்கள் உருவாக்கிய கட்சி. அது ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிறது. இப்போதும் அவருடைய தொழிற்சங்கமாக தான் பேர். ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸ், மேல் மாகாண மக்கள் முன்னணி, மேலக மக்கள் முன்னணி, இப்பொழுது ஜனநாயக மக்கள் முன்னணியாக மாறி இருக்கிறது. தொழிலாளர் தேசிய சங்கம் அதே மயில் சின்னத்தில் போட்டியிட்டது. 2000ஆம் ஆண்டு தரவுகளை தட்டி பாருங்கள். நேஷனல் யூனியன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் என்று அடிச்சு பாருங்கள். மயில் சின்னத்தோடு போட்டியிட்ட வரலாறுகள் இருக்கும். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அதே பேரிலே அரசியல் கட்சியாக இருக்கிறது. அது ஒரு பக்கம் வைப்போமே. அதை நான் உதாரணத்துக்காக சொன்னேன். இந்த 8 வருடங்களை தவிர 10% எடுக்கிறேன் என்பது சௌமியமூர்த்தி தொண்டமான். அவருக்கு பிறகு ராமநாதன் தொண்டமான் என்கிற ஒரு தொண்டமான் வந்துவிட்டு போனார். ஊடகவியலாளர்கள் நீங்களும் மறந்துவிட்ட செய்தி அது. நான் பூண்டலோயா பாடசாலையிலே 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கின்ற காலப்பகுதியிலே எங்களது கல்வி அமைச்சர் ராமநாதன் தொண்டமான் நுவரெலியா மாவட்டத்தில் கண்டில் மத்திய மாகாண சபையிலே கல்வி அமைச்சராக இருந்தார். தமக்கு கல்வி அமைச்சராக இருந்தார். எங்களது விளையாட்டு போட்டிக்கு அவர் தான் சீஃப் கெஸ்ட். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. அவரோடு தனிப்பட்ட முறையில் கூட நான் பழகியிருக்கிறோம். எளிமையானவர், கதைக்கக்கூடியவர். அது சொல்லுகிறேன். அதற்கடுத்து ஆறுமுகம் தொண்டமான், அதற்கடுத்து ஜீவன் தொண்டமான், இப்போது செந்தில் தொண்டமான். இந்த வரிசை இப்படித்தான் வந்திருக்கிறது. இது தனிப்பட்ட குரோதத்தினால் அல்ல. இந்த வரலாற்றை நான் ஏன் பேசுகிறேன் என்றால் 80 வருடம் இப்படி அனுபவம் மிக்க தொண்டமான்களோடு இருந்த அமைப்பு தான் அது. அடுத்து வருகிற 50 வருடத்திற்கும் இன்னும் 2 தொண்டமான்களை அவர் நியமித்துக் கொண்டார்கள். வேண்டுமென்றால் இன்னும் 2 தொண்டமான்களை கொண்டு வரவும் செய்வார்கள் அவர்கள். இதிலிருந்து மாற்றம் வர வேண்டும், மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்பது 2000 எனது நிலைப்பாடு, 2020 எனது நிலைப்பாடு, 2040 நான் உயிரோடு இருந்தால் அதான் நிலைப்பாடு, 2060 நான் இல்லாமல் போனால் அதான் நிலைப்பாடு. மலையக மக்கள், மலையக இளைஞர்கள், யுவதிகள், அடுத்த தலைமுறையினர் இந்த அரசியலை கைக்கெடுத்தாக வேண்டும். அப்படி ஒன்றும் தொண்டமான் குடும்பம் இந்த அரசியலுக்கு ஏகபோக உரிமையாளர்கள் கிடையாது. அவர்கள் சாதித்திருந்தால் கடந்த 80 வருடம் அதை சாதித்திருக்க வேண்டும். அவர் அமைச்சராக பிரதேச சபை சட்டம், வேறொரு சட்டமும் வேண்டாம். பிரதேச சபை சட்டத்தை திருத்துவது 2018ஆம் ஆண்டு. 1987ஆம் ஆண்டு இந்த சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் போது எல்லோரும் ஐயா என பெருந்தலைவர் என போற்றுகின்ற
சௌமூர்த்தி தொண்டமான் சபையில் அமைச்சர். அவர் அமைச்சராக இருக்கிற காலத்தில் தானே மலைய மக்கள் பெருந்தோட்ட மக்களுக்கு பிரதேச சபையில் வேலை செய்ய முடியாதுங்கிற சட்டம் நிறைவேறி இருக்கிறது. அவரை வைத்துக்கொண்டா, அவரது தலைமுறையை வைத்துக்கொண்டா நீங்கள் அடுத்து செய்ய போகிறீர்கள்? அடுத்த தலைமுறையில் வந்தவுடன் அடையாளம் காட்டுகிறாரே பிரதேச செயலக விஷயத்தை. முழுமையான பிரதேச செயலகம் வர்த்தமானில் இருக்கும்போது, ஏனைய மாவட்டங்களின் நடைமுறையில் இருக்கும்போது இந்த தம்பி ஜீவன் தொண்டமான் ஒன்றுமே தெரியாமல் திறந்து வைக்கிறாரே, ரிபன் வெற்ற வேலையை நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர். அதற்கு எவ்வளவு பின்னணி இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாதா? அப்போ என்னை போன்றவர்கள் அடுத்த தலைமுறைக்கு வழி நடத்தக்கூடாதா? இது வல்ல, இது என்ன? நான் அதை தூக்கி கொண்டு வடக்கிலிருந்து தெற்கு முதல் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பஸ்ஸிலும் ட்ரெயினிலும் பயணம் செய்து பிரச்சாரம் செய்தேன். காலி மாவட்டத்தில் மாவட்ட செயலகத்தில் போயிட்டு உறுதி செய்துவிட்டு காலி மாவட்டத்துக்கு முன்னதாக நின்று கோரிக்கை வைத்தேன் சிங்கள மக்களிடத்தில். சிங்கள மக்கள் அப்படி செய்யவில்லை. இவர்கள் இயலாத தனம், இவர்களது பொடும்போக்குத்தனம், இவர்களுக்கு விடயம் தெரியாத தனம். ரத்தினபுரியில் உள்ளது போல தாங்க. நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க, அதை இங்கிலீஷை சொல்லியிருக்கலாம் தம்பி. எது இந்த கெசட்டில் உள்ளது அப்படியே போடுங்க, நான் திறந்து வைக்கிறேன், அவ்வளவுதான். நீங்கள் வேறு எதுவுமே, வேறு மேலதிக அறிவே உங்களுக்கு தேவை வேணாம். சகலதும் கெசட்டில் இருக்குது. எனவே இதை செய்ய முடியாத ஜீவன் தொண்டமான் தான் அடுத்த 50 வருடத்துக்கு தலைவர் என்றால் மலையகத்திற்கு மாற்று அரசியலை குறித்து சிந்திக்க வேண்டாமா? மலையகத்தினுடைய மாற்று அரசியலுக்கான தலைமைக்கு திலகர் பொருத்தமானவரா? இப்போதைக்கு திலகர் அதனை முன்னெடுக்கிறேன். நான் தான் இது செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தொண்டமான் நான் சொல்லுகிறேன். அதனால்தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்கின்ற பொறுப்பை தான் நான் எடுத்திருக்கிறேன். எப்படி தலைவராகத்தான் வரப்போகிறீர்கள்? இல்லை, தலைவராக தான் இருக்கிறேன். வரப்போகிறேன் அல்ல, தலைவராக தான் இருக்கிறேன். நான் அந்த பதத்தை சரியாக பயன்படுத்துகிறேன். என்னுடைய என்கிற பொழுது அங்கே தலைமைதான். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. நான் சொல்லுகிறேன், நான் தலைமைதான், தலைவர் தான், நான் தான் பொருத்தமானவர் என்று மட்டும் நான் சொல்லவில்லை. அதைத்தான் சொல்ல வருகிறேன். இந்த முன்னெடுப்பை செய்வதற்கு ஒரு ஆள் வேண்டும். இப்படி பேசுவதற்கு, வரலாற்றை பேசுவதற்கும், எதிர்காலத்தை நிர்ணயிப்பதற்கும் ஓரிடத்தில் ஒரு புள்ளி தொடங்கப்பட வேண்டும். இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அதைத்தான் சொல்லுகிறேன். இந்த பயப்படாமல் ஒரு நிகழ்ச்சியிலே, ஒரு தொலைக்காட்சியிலே விலாவாரியாக நான் பேசுகிறேன். எனக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை இதை பற்றி பேசுவதற்கு. நான் அவர்களோடு தனிப்பட்ட கோபத்தினால் பேசுகிற நீங்கள் எந்த ஒரு கட்டத்திலும் இத்தோகாவோடோ அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணியோடோ மீண்டும் இணைந்து செயற்பட மாட்டீர்கள் என்று நம்பலாமா? திருத்தி சொல்லட்டும். அதை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடு எப்போதும் செயற்பட்டவன் இல்லை, அதனால் திருப்பி செயற்பட மாட்டேன். இல்லை, ஒரு அழைப்பு வந்தால் அதே திருப்பி இல்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடு இல்லை. எனது அரசியல் வாழ்க்கையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோடு எந்த வாய்ப்பும் இல்லை. தமிழ் முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து செயற்படவே மாட்டேன். நீங்கள் உருவாக்குகின்ற கூட்டணி தான் இதற்கு பிறகு. இதில் உறுதியாக இருக்கு. இது உறுதியானது. இப்பொழுது மலையக மக்கள் 200 என்கிற ஒரு பதம் பேசப்படுகிறதே, ஒரு தொழிற்பொருளாக கொண்டாடப்படுவதை பற்றி பேசுகிறார்கள், தொழிற்சங்கங்கள் பேசுகின்றன. நீங்கள் இதை பற்றி என்ன பார்க்கிறீர்கள்? மலையக மக்கள் 200 என்பது கொண்டாடப்பட வேண்டியதா அல்லது மீள் சிந்தனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியதா? உங்களுக்கு எப்படி இருக்கிறது? ஞாபகப்படுத்தப்பட வேண்டியது. மலையக மக்கள் இத்தனை ஆண்டுகள் எதையுமே அடைந்து கொள்ளவில்லை என்பது இல்லை, அடைந்து கொள்ளவில்லை என்பதற்காக இந்த நான் இப்போ ஏற்கனவே நான் இதை பேசிவிட்டேன், உங்களுக்கான கேள்வியை சொல்லிவிட்டேன். இந்த 200 வருடங்களில் 100 வருடங்கள் நாங்கள் அடிமை வாழ்வு வாழ்ந்தவர்கள் தான். எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அதை சொல்வதற்கு. ஏனென்றால் நாங்கள் அவ்வாறு வைக்கப்பட்டோம். யார் செய்தது? 2 ஒரு வல்லரசும் ஒரு குட்டி வல்லரசும் சேர்ந்து செய்த வேலை. ஒரு பிரித்தானியா என்கின்ற பெரிய நாடு அது எங்களை அடிமைகளாக அழைத்து வந்து இங்கே ஒரு தொழிலுக்கு அமர்த்துகிறார்கள். இந்தியா அதற்கு துணை போகிறது. நான் இந்தியா மீது எந்த இதுவும் இல்லை. இந்தியா ஒரு 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 தனது மக்களை இலங்கைக்கு அனுப்பிவிட்ட பிறகு அவர்கள் பற்றிய பாராமுகத்தோடு இருந்திருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டை நான் பயங்கரமாக நான் சொல்லுகிறேன். அதை அவர்கள் சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இந்த 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 பெரும் அரசுகளோடு போராடுகிற மக்களாக அவர்கள் இருக்கவில்லை. அன்றாடம் அவர்கள் உணவுக்காக வந்தவர்கள். ஆனால் 2வது 100ஐ அவர்கள் கட்டமைத்த விதம் ஆச்சரியமானது, மிக மிக ஆச்சரியமானது. நான் சொல்லிக் கொண்டு வந்த வரலாறு தான். 10 ஆண்டுகளில் ஒரு பாய்ச்சல். தொழிற்சங்கத்தை அமைத்து அரசியல் சமூகமாக மாறுகிறார்கள். இன்றும் பாருங்கள், அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த மக்களிடம் வந்த வாக்குகளில் ஒரு கேபினெட் அமைச்சர் 35 பேரில் ஒருவராக இருக்கிறார். நாங்கள் நீதிபதியாக இருக்கிறோம் இந்த நாட்டில். கிழக்கு மாகாணத்தில் மேல் நீதிமன்ற நீதிபதியாக லயத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு சகோதரர் தான், எங்களுடைய சமகால தோழர் தான் இருக்கிறார். அந்த தகுதியெல்லாம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த 100 வருட கால அடைவு வெவ்வேறு விதமாக பேசப்பட வேண்டியது. இந்த அரசியல் முன்னேற்றம் ஞாபகப்படுத்த வேண்டியது. 100 வருடம் நீ அடிமையாக வைத்த பின்னரும் கூட அடுத்த 100 ஆண்டு காலத்தில் நாங்கள் எவ்வாறெல்லாம் எழும்பி இருக்கிறோம் என்பது ஞாபகப்படுத்த வேண்டியது. இந்த தொழிற்சங்க எழுச்சி ஞாபகப்படுத்த வேண்டியது, இலக்கிய எழுச்சி ஞாபகப்படுத்த வேண்டியது, சமூக எழுச்சி ஞாபகப்படுத்த வேண்டியது. அதை ஞாபகப்படுத்துவதனூடாக கெட்டிங் ரீஃப்ரெஷ், புத்துணர்ச்சி பெறுவோம். நாங்கள் புத்துணர்ச்சி பெறுவோம். நான் அதில் நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறார்கள். நான் யாரையும் விமர்சனம் செய்யவில்லை, சொல்லுகிறேன் ஒரு விஷயத்துக்காக. இந்த 200ஐ வெவ்வேறு விதமாக கொண்டாடுவோருக்கு நான் ஒரு கலந்துரையாடல் கொண்டு வந்தேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான அபிலாஷை வைத்திருக்கிறார்கள். எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒருவர் படம் எடுக்க போகிறோம் என்கிறார்,
ஒருவர் நாடகம் நடிக்கப் போகிறேன் என்கிறார், இன்னொருவர் வீதி நாடகம் செய்ய போகிறேன் என்கிறார், இன்னொருவர் பத்திரிகை செய்ய போகிறோம் என்கிறார். அதெல்லாம் வரவேற்க ஒரு மன்னாரிலிருந்து மாத்தளை வரை நடந்து வர போகிறோம் என்கிறார்கள். நல்ல சிம்பிள்ஸ், நல்ல குறியீடுகள். இதெல்லாம் மக்களுக்கு ஒரு எழுச்சி விட்டு ஏன் இவர்கள் மன்னாரிலிருந்து மாத்தளைக்கு நடந்து வர வேண்டும்? 200 வருடங்களுக்கு முன்னால் நடந்து வந்து எங்களது மூதாதையரை ஞாபகப்படுத்துகிறார். ஆனால் தொழிற்சங்கத்திலும் அரசியலிலும் யாரும் கை வைக்கவில்லை. திலகர் துணிவோடு அதை கை வைத்திருக்கிறேன். அதுதான் மலையக அரசியல் அரங்கம், மலையக பாட்டாளி. நீங்கள் இந்த மலையகம் 200 தான் இந்த நிச்சயமாக இந்த மலையக அரசியல் அரங்கம், மலையக பாட்டாளிகள், மலையக பாட்டாளி அரங்கத்தை சொல்ல வேண்டும். மலையக அரசியல் அரங்கம் ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு செயற்பாட்டு தளம், ஒரு அரங்கம். இதில் யாரும் பேசலாம். எல்லா கூட்டங்களையும் நான் ஜூமில் ஓப்பனாக செய்வேன். நாளை மறுதினம் மகளிர் தினம் இருக்கிறது, நாங்கள் ஓப்பனாக செய்வோம். யாரும் வரலாம். இந்த அரசியல் அரங்கத்தின் ஊடாக முறை உள்ளாட்சி மன்ற தேர்தல் களமிறங்கி இருக்கிறோம். அது கட்சி என்று வருகிற போது, தேர்தல் வருகிற போது மலையக பாட்டாளிகள் அரங்கத்தின் ஊடாக நான் முன்வைக்கின்ற விஷயம் ஒரு மாற்று சிந்தனை. இந்த 200 வருட வரலாற்றில், 100 ஆண்டு கால அரசியல் செல்நெறி வரலாற்றில் தொழிற்சங்கத்தின் வகிபாகம் மிக முக்கியமானது. அந்த 1920ஆம் ஆண்டு இலங்கை இந்திய தோட்ட தொழிலாளர் சம்மேளனத்தை நடேசையர் உருவாக்கியிருக்காவிட்டால் எங்களிடம் அமைப்பாக்கமே இல்லாமல் போயிருந்திருக்கும். அடிமைப்பட்ட மக்கள் சமூகத்தை அமைப்பாக்கம் செய்வது என்று இலகுவான காரியம் அல்ல. அவர் அமைப்பாக்கம் செய்வதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் லேசானதல்ல. அவர் மிகுந்த சிரமப்பட்டதை செய்திருக்கிறார். அந்த அமைப்பாக்கத்தின் உருவாக்கத்தின் காரணமாக பிறகு அரசியலுக்கு வந்து பாராளுமன்றம் வந்த பிறகு, அந்த உரிமை மறுக்கப்பட்ட பிறகு ஒரு 30-40 ஆண்டு காலத்தில் தொழிற்சங்கம் தான் எங்களை கட்டி காத்தது. தொழிற்சங்க அமைப்பின் ஊடாகத்தான் எங்களது அரசியலை, எங்களது சமூகத்தை, எங்களது கலை கலாச்சாரத்தை எல்லாம் நாங்கள் முன்னிறுத்துகிறோம். அதனால்தான் இன்றும் கூட மலையகத்திலே தொழிற்சங்கங்களுக்கு ஒரு மரியாதையும் தொழிற்சங்கங்களுக்கு ஒரு முன்னுரிமை இருக்கிறது. யாரும் யோசிக்கக்கூடும், ஏன் இவர்கள் இந்த தொழிற்சங்கம் தான் எங்களது அமைப்பாக இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அதற்கு பின்னதாக நாங்கள் அமைச்சு பதவி பெற்று பொதுவான அரசியல் செல்நெறிக்கு வந்த பின்னரும் கூட அந்த தொழிற்சங்க சந்தாவில் தான் வாழ்க்கை நடத்த வேண்டுமா, அதை நிர்வாகத்தை கொண்டு நடத்த வேண்டுமா என்கின்ற கேள்வி எழுத்த வேண்டியிருக்கிறது. மக்கள் தங்களது நாளாந்த சம்பளத்தின் 1/3 பகுதியை, மாதத்தில் 1 நாள் சம்பளத்தில் 1/3 பகுதியை சந்தாவாக பிடித்து கொடுத்துத்தான் இந்த அரசியல் செல்நெறியை கொண்டு செல்ல வேண்டுமா என்கின்ற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை. உங்களிடத்தில் அதில் எதுவும் இல்லை. அதனை இல்லாமலாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மலையக பாட்டாளிகள் அரங்கம் தோட்ட தொழிலாளர்களிடம் சந்தா வாங்காத தொழிற்சங்கத்தை முன்னிறுத்துகிறோம். அவங்களுடைய தொழிற்சங்கம் வேறு, இது அரசியல். ஆமாம், அரசியல் அரங்கம் ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்கள் திரும்ப நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது. இது கட்சியும் இல்லை, சங்கமும் இல்லை, இது என்ன என்று. இந்த செயற்பாடு, இந்த பிளாட்ஃபார்மில் நின்று கொண்டு நாங்கள் அரசியலையும் தொழிற்சங்கத்தையும் பெண்கள் விஷயத்தையும் இளைஞர் விஷயத்தையும் தனித்தனியாக எடுக்கிறோம். எங்களுக்குள் அதற்கு தனியான அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அமைப்புகள் இது செயற்பாட்டு தளம் ஒன்று. எதையுமே வித் பொலிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், எப்படி சொல்வது, ஒரு அரசியல் பார்வையோடு அணுக வேண்டும் என்பதற்காகத்தான் மலையக அரசியல் அரங்கம் என பெயர் வைத்திருக்கிறோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நாளை மறுதினம், எதிர்வரும் சனிக்கிழமை, பேராசிரியர் ஃபசீகா அஸ்மி அவர்களை, பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியை திருமதி அஸ்மி அவர்களை அழைத்து நாங்கள் ஒரு உரையரங்கம் செய்கிறோம். மாதாந்த உரையரங்கம் செய்கிறோம். 15வது உரையரங்கம் அல்லது 16வது இருக்க வேண்டும், அவர் செய்கிறார். இந்த உரையரங்கத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? அன்சேஃப் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ். பாதுகாப்பற்ற வகையிலே புலம்பெயர் தொழிலாளர்களாக செல்லக்கூடிய எமது சகோதரிகள் தொடர்பாக ஒரு ஆய்வை செய்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஒரு நிறுவனம் ஆய்வை செய்திருக்கிறது. அந்த ஆய்வின் தலைவர் அவர் ஒரு அணியை கொண்டு செய்தார். அண்மையிலே ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பதாக அவர் எங்களை எல்லாம் அழைத்து ஒரு வேலிடேஷன் ப்ரோக்ராம் செய்தார். அந்த ஆய்வின் குறைநிறைகளை கண்டறிந்து அதனை முழுமையான புத்தகமாக ஆக்குவது தொடர்பாக நானும் அதற்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அதில் எனது கருத்துக்களை அவரோடு பகிர்ந்து கொண்டேன். அந்த பகிர்ந்து கொண்டதன் உறவு காரணமாக, அதன் தொடர்புகள் காரணமாக கடந்த வாரம் என்னை அழைத்து அதன் மூலப்பிரதி தயாராகிவிட்டது, இறுதி அறிக்கை தயாராகிவிட்டது, உங்களுக்கு அனுப்ப வேண்டும் என எனக்கு அனுப்புவதற்கு தயாராகி தொடர்பு கொண்டார்கள். அப்போது யோசித்தேன், மலையகத்திலே இந்த விஷயம் எந்த அளவுக்கு பேசப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் ஒரு ஆங்கிலத்திலே ஒரு ஆய்வு நூலாக வருகிறதே தவிர அதில் மக்கள் மயப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இல்லை. பேராசிரியர் அவர்களை நேற்று தொடர்பு கொண்டு கேட்டேன். எங்களது இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு இதில் குறிப்பாக, அதில் எல்லா பெண்களும், குறிப்பாக விசேடமாக முஸ்லீம் சகோதரிகள், சிங்கள சகோதரி, கிராம எல்லோருமே இந்த அன்சேஃப் மைக்ரேஷன் உள்ள பாதுகாப்பற்ற வெளிநாட்டு வேலைக்கு சென்று வருகிற துன்பத்தை நாங்கள் நன்றாக தெரியும். அதை பற்றி நான் விரிவாக பேச தேவையில்லை. இந்த மலையக பெருந்தோட்ட பகுதியில் அல்லது மலையக பெண்கள் இதற்கு போவதனால் வரக்கூடிய சமூக தாக்கங்கள் என்ன என்பது தொடர்பாக அந்த ஆய்வின் அந்த பக்கத்தை மாத்திரம் ஒரு உரையாக வழங்குங்கள் என கேட்டுக்கொண்டதற்கெனங்க அவரை அழைத்து இந்த அரசியல் அரங்கத்தில் பேச வைக்கிறோம். இதுதான் இந்த அரசியல் அரங்கம். இதுபோல 15 அரங்கங்களை நாங்கள் கடந்த 1.5 வருடங்களாக செய்து வந்திருக்கிறோம். 1.5 வருடங்களாக போகிறது. அந்த பேசப்பட வேண்டிய தலைப்பு, மக்களுக்கு சென்று சேர வேண்டிய விஷயம் எந்த நாளும் ஒன்றே அல்ல. ஏனென்றால் இன்று தோட்ட தொழிலாளர்கள் எண்ணிக்கை 92ஆம் ஆண்டு 5 லட்சமாக இருந்து 2022ஆம் ஆண்டு ஆகின்ற போது இந்த 30 வருட காலப்பகுதியிலே அது 1 லட்சத்தை விட குறைந்து விட்டது.
இந்த தோட்டத் தொழிலாளர்களுக்கு என்ன நடந்தது? நான் பாராளுமன்றத்திலே இதை பேசியிருக்கிறேன். தேயிலையை கொழுந்தை பறித்து ஏற்றுமதி செய்த அந்த தேயிலைக்கு பதிலாக எங்கள் தந்தையை, தாய்மாரை, எங்களது சகோதரிகளை ஏற்றுமதி செய்து அவர்கள் அனுப்புகின்ற வெளிநாட்டு நாணய செலாவணியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகமாக நாங்கள் மாறி இருக்கிறோம். இதற்கான மாற்று திட்டம் என்ன? நீங்கள் அடுத்த வாரம் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த தலைப்பை முன்வைக்கின்ற போது நான் பேராசிரியர்களோடு உரையாடும் போது இதைத்தான் சொன்னேன். இதற்கு ஒரு மாற்று திட்டம் அவசியம். முதலில் இதன் வரக்கூடிய பிரச்சனைகள், சவால்களை நாங்கள் ஆராய வேண்டும். சமூக ரீதியாக. எனவே அவருடைய ஆய்வு இந்த பிரச்சனைகளை ஆய்வு செய்கிறது. வெளிநாட்டுக்கு போனதனால் நான் வீடு கட்டினேன், அது நல்ல விஷயம் என சொல்லுகின்ற வெளிநாட்டு வேலைக்கு போன சகோதரிகளும் அந்த ஆய்விலே அடங்குகிறார்கள். அவர்களை இலகுவாக நாங்கள் புறந்தள்ள முடியாது. போனவர்கள் எல்லாமே அடக்குமுறைக்கு உள்ளானார்கள் என்று சொல்லவும் முடியாது. அதிலிருந்து பொருளாதார மீட்சி பெற்று தங்களது குடும்பத்தை முன்னேற்றி எத்தனையோ தாய்மாரை நான் கண்கூடாக பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவ்வாறான வீட்டு வேலை பணிப்பெண்களாக வெளிநாடுகளுக்கு சென்றதன் காரணமாக சீரழிந்து சின்னாபின்னமான பல குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ரெண்டையும் ஆய்வுக்கு உட்படுத்தி இதில் குறைநிறைகளை கண்டறிந்து அடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன என்பதைத்தான் ஒரு ஆய்வாளரின் பணி. ஒரு பல்கலைக்கழக பேராசிரியரின் இந்த ஆய்வு பணியை உள்வாங்கிக் கொண்டு அரசியல் தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த ஆய்வின் மூலமா நான் ஒரு ஞானி கிடையாது. நான் இதை எதை சொல்றேன், இதை நான் தலைமைத்துவ ஒருங்கிணைப்பாளராக ஒன்றை நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கு ஒரு முறையான ஆய்வு வேண்டும். அந்த ஆய்வு என்ன சொல்கிறது என்பதை பார்க்க வேண்டும். எத்தனை வீதமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை வீதமானோர் நன்மை அடைந்திருக்கிறார்கள், நன்மை அடைந்தவர்கள் எவ்வாறு அதனை கையாண்டார்கள் என்கின்ற லெசன் லேர்ன் அந்த படிப்பினைகளை நாங்கள் வைத்துக்கொண்டு அடுத்த கட்ட திட்டத்தை வகுக்க வேண்டியதும், அதை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வேண்டியதும், அரசியல் பணியை கொண்டு செல்ல வேண்டும். இது அரசியல் பணிதான். இதனை அரசியல் அல்லாமல் யாரும் செய்கிறேன் என்று சொன்னால் தவறான விஷயம் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு மாற்று திட்டத்தை அரசியலின் துணை இல்லாமல் எப்படி நீங்கள் செய்ய முடியும்? நாங்கள் சொல்லுவோம் ஒரு சிறு தோட்டத்தை உருவாக்கி கொடுப்பது என்ன, அதற்கான காணி எங்கிருந்து பெறுவீர்கள்? நீங்கள் மாற்று திட்டத்தை யாரும் சொல்லலாம், ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன், அந்த பேராசிரியர் உரையாடும் போது அவர் அதை சொன்னார், நீங்கள் தெளிவாக இந்த விஷயத்தை முன்வைக்கிறீர்கள் என. அவர் சில ரெக்கமெண்டேஷன் செய்யலாம், சில பரிந்துரைப்புகளை செய்யலாம், ஆனால் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசியல் பலம் எங்களுக்கு வேண்டும். அதற்கு பாராளுமன்றம் அதிகாரம் வேண்டும் எங்களுக்கு. அதற்கு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டி வரலாம். அதற்கு அரசியல் வேண்டும். எனவே அதனை உள்வாங்கிக் கொண்டு, இதனை நான் மலையகத்துக்காக மாத்திரம் செய்யவில்லை, நான் இப்போது பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு தேசியம் சார்ந்த வேலை திட்டத்திலும் கூட இந்த மாதிரியான பல்கலைக்கழக ஆய்வினை எவ்வாறு பாராளுமன்ற தீர்மானம் எடுத்தலுக்காக பயன்படுத்த முடியும் என்பதற்காக நான் 4-5 பல்கலைக்கழகங்களோடு இப்போது வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதான் இப்போது செய்த பணி. என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், பல்கலைக்கழகங்கள் பெயரை கூட சொல்லலாம், அவர்களோடு சேர்ந்து நான் பாராளுமன்றத்தில் இணைப்புகளை செய்து பாராளுமன்ற குழு அறையிலே நாங்கள் அதனை விவாதிக்கிறோம். எவ்வாறு ஒரு உதாரணமாக ஒன்றை சொல்கிறேன், பொது விஷயம், எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சி என்கின்றபடினால், இந்த யானை அலுமினிஸ் கெட்டுமா சிங்களத்தில் சொன்னாதான் இலகு யானை மனித மோதல் எத்தனை காலமாக இலங்கையிலே பிரச்சனையாக பேசப்பட்டுக்கூடாது. அது பாராளுமன்றத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வவுனியாவிலே, பேரை சொல்லுகிறேன், வவுனியாவிலே கலாநிதி விஜயமோகன், ஒரு விஞ்ஞானி, ஒரு விஞ்ஞான பீடத்திலே இருக்கக்கூடிய சூழலியலாளர், ஒரு கண்டுபிடிப்பை செய்திருக்கிறார். ஹேங்கிங் ஃபென்ஸ் எனக்கூடிய மின்சார வேலைகளையே, நாங்கள் போட்டிருக்கிற வேலைகளை எப்படி யானை உடைக்கிறது என்பதை நீங்கள் யூடியூபில் பார்த்தால் தெரியும். மிக கவனமாக அதனை உடைத்திருக்கு. அதற்கு மாற்றான ஒரு கண்டுபிடிப்பை அவர் செய்திருக்கிறார். அந்த கண்டுபிடிப்பை அவர் வெளியில் இந்த ஒரு கூட்டங்களின் ஊடாக பேசியதன் ஊடாக இந்தியாவுக்கு அவரை அழைத்து இந்தியாவில் அதனை நடைமுறைப்படுத்தி அவரை பாராட்டியெல்லாம் பேசியிருக்கிறார்கள். இந்தியாவிலே நடைமுறை இருக்கிறது. ஆனால் இலங்கையில் அப்படி ஒரு மூளைசாலியை நாங்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறோம். கடந்த மாதம் அவரை பாராளுமன்றத்துக்கு அழைத்து வந்து பாராளுமன்ற ஆய்வுக்குழுவோடு ஒரு நடைபெற்ற கலந்துரையாடலில் அவரது பிரசன்டேஷன் ஒன்றை நான் செய்ய வைத்தேன். நான் தான் பேரோடு சொல்லுகிறேன். அவர் ஆச்சரியமாக கேட்கிறார்கள், இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இலங்கை பாராளுமன்றத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் எங்களது கலாநிதி விரிவுரையாளர், சிரேஷ்ட விரிவுரையாளர் விஜயமோகன் அவர்கள் அதற்கான தீர்வை கண்டுபிடித்திருக்கிறார். ஆனால் அதனை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதில் எந்த விதமான அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம். இது ஒரு தேசிய ரீதியான பிரச்சனை. இப்படி கல்வி சார்ந்து, புலமை சார்ந்து, அறிவார்ந்த ஆய்வுகள் அரசியலோடு கலந்து தீர்மானம் மேற்கொள்ளப்படாத பட்சத்தில் மலையகமாக இருந்தால் என்ன, இலங்கையாக இருந்தால் என்ன, சரியான தீர்மானம் எடுத்தலின்றி இந்த நாடு தொடர்ச்சியாக தத்தளிப்பது தான் நடக்கும். உங்களுடைய ஆய்வு நடவடிக்கைகள், அதனிடத்தில் ஆய்வோடு இணைந்து உங்களுடைய செயற்பாடுகள், பெண்கள் பொதுவாக எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் பற்றி பேசியிருந்தீர்கள். இன்னும் ஒரு பக்கம் இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள பிரச்சனை என்பது இதனை கேள்வியாக முன்வைப்பதா இல்லையா என்ற கேள்விகளை வெறுமனே அதே பிரச்சனையாக இருக்கிறது. இப்போது ஒரு தொழிலாளியாக இடம்பெயர்ந்து போவது, ஒரு பணிப்பெண்ணாக வெளிநாட்டுக்கு செல்வது என்பதை தங்களுடைய குடும்பத்தை கொண்டு நடத்துவதற்காகத்தான்.
தோட்டத்தில் பணிபுரிந்தால் போதுமான வருமானம் கிடைக்கிறதா என்று கேட்டால் அதுவும் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை. இப்படியான ஒரு நிலையில் இது தொடர்பில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் ஊடாக ஒரு சமூக மட்டத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இதுவும் மீண்டும் சமூக மட்டத்தில் விழிப்புணர்வு அல்ல, இதுவும் நேரடியாக அரசியல் ரீதியாக அணுகப்பட வேண்டியது. இதற்கு பெருந்தோட்ட வரலாறு, நான் இந்த சம்பளத்தை பேசுகின்ற போது இந்த பெருந்தோட்ட வரலாறு ஒன்று இருக்கிறது. இந்த சமூக வரலாறை போலவே பெருந்தோட்டங்கள் நான் சொன்ன அந்த பிரித்தானியர் காலத்தில் 100% அவர்களுக்கு சொந்தமாக இருந்தது. 100% பிளான்டேஷன். நாங்கள் வேர்டை பயன்படுத்துவோம், வசனங்களை பயன்படுத்துவோம். பிளான்டேஷன், ஸ்மால் ஹோல்டிங், பெருந்தோட்டம், சிறுதோட்டம். இந்த பெருந்தோட்டங்கள் என்பது தானே எல்லாருக்கும் தெரிந்த வரலாறு. அவர்கள் 100% இருந்தது. சுதந்திரம் அடையும் போதும் கூட 100%-ஆகத்தான் இருந்தது. 48ஆம் ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது, அவர்கள் வெளிநாடுகாரர்கள் நம்மளை விட்டுட்டு போனார்கள், கொடுத்துட்டு போனார்கள் என்று நினைத்து கொண்டிருப்பது பொதுவானது. ஆனால் பெருந்தோட்டங்களை விட்டு அவர்கள் போனது 72ஆம் ஆண்டு. 72ஆம் ஆண்டு வரைக்கும் பெருந்தோட்டங்களை நிர்வகித்தது பிரித்தானிய கம்பெனிகள் தான். அந்த 100% அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே சில கையாடுகள் செய்து ஒரு 80% பெருந்தோட்டமாகவும் 20% சிறுதோட்டமாக மாற்றம் பெற்றது. அதில் டேஸ்ட் கண்ட சுவையறிந்த இலங்கை அரசு 72ஆம் ஆண்டு காணி உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வந்து இந்த பிரித்தானியர்களை முற்றுமுழுதாக பிரித்தானியாவுக்கு அனுப்பிய பின்னர் தான் இலங்கை குடியரசாகிறது. 72ஆம் ஆண்டு குடியரசு எங்களுக்கு தெரிந்த விஷயம். 72ஆம் ஆண்டு அந்த குடியரசானதோடு அந்த பெருந்தோட்டங்களை இலங்கை அரசாங்கம் பொறுப்பேற்கிறது. பல்வேறு கூட்டுத்தாபனங்களை பல்வேறு 2-3 கூட்டுத்தாபனங்கள், ஒரு JVDB, SLPC என்கிற கூட்டுத்தாபனங்கள், உஸ்வெஸ்மா போன்ற கூட்டுத்தாபனங்களை உருவாக்கி 20 வருடங்கள் நடத்துகிறார்கள். 92ஆம் ஆண்டு வரை. 92ஆம் ஆண்டு மீளவும் அதனை தனியார் மயப்படுத்துகிறார்கள். இந்த 20 வருடத்தில் நடந்த வரலாறு என்ன தெரியுமா? 80%-ஆகவும் 20%-ஆகவும் தான் இந்த ப்ரொப்போர்ஷன் இருந்தது, வீதாசாரம் இருந்தது. அந்த பிளான்டேஷன்ஸ் 50% பெருந்தோட்டமாகவும் 50% சிறுதோட்டமாகவும் இருந்தது. 2022ஆம் ஆண்டு இப்போதுள்ள பெர்சன்டேஜ் என்ன தெரியுமா? வீதாசாரம் ப்ரொப்போர்ஷன் என்ன தெரியுமா? 75% சிறுதோட்டம், 25% பெருந்தோட்டம். அதற்கு அடுத்த தகவல் முக்கியமானது. சிறுதோட்டங்களில் 99.9% சிங்கள மக்கள், பெருந்தோட்டத்தில் 99.9% தமிழ் தொழிலாளர்கள். எனவே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த நிலை மாற்றம் இனத்துவ ரீதியாக இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2050ஆம் ஆண்டு ஒரு தகவல் சொல்கிறேன். நான் 50 ஆண்டு அடுத்த 50 ஆண்டு காலத்தை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறேன். 2050ஆம் ஆண்டு இலங்கையில் பெருந்தோட்டம் என்பது 1% குறைப்பதற்கு இலங்கை அரசு கொள்கை பத்திரம் தயாரித்திருக்கிறது. நான் இணையதளம் சொல்கிறேன், தட்டி பாருங்கள், அறிக்கை சொல்கிறேன். நேஷனல் ஃபிசிக்கல் பிளானிங் பாலிசி 2019ஆம் ஆண்டு அது வெள்ளனாவை போட்டது. 2019ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்துகிறார். 2050ஆம் ஆண்டு போகும்போது 1% பெருந்தோட்டங்களை குறைப்பதற்கான திட்டத்தை கொள்கை வகுப்பாளர்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் 27 ஆண்டுகளில் பெருந்தோட்டம் ஃபினிஷ். இப்போ நீங்க அந்த பெருந்தோட்டத்தில் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறத பற்றி பேசிக் கொண்டிருப்பது நீங்களும் நானும். அப்போ அறிவார்த்த ரீதியாக பேசுவோம் என்றால் மாற்று திட்டத்தை பற்றி யோசிக்கும். இதனால் தான் சிறுதோட்ட உடைமையாக்குவது என்பதை எப்படி தென்பகுதி சிங்கள மக்களுக்கு கொடுத்திருக்கு. நான் அந்த மக்களுக்கு கொடுப்பது எதிர்ப்பானதல்ல, இப்போதும் பகிரங்கமாக சொல்கிறேன். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட், நான் அதை எதிர்ப்பை சொல்லவில்லை. அவர்களைப் போலவே எங்கள் மக்களுக்கும் கொடுங்கள். இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும், இந்த நியாயத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அரசியல் ஆய்வாளரும் ஊடகவியலாளருமான விக்டர் ஐவன் அவர்களை கொண்டு எங்களது 13வது உரையரங்கத்தை செய்தோம். ஹட்டன் நகர சபையிலே செய்தோம். அவர் விழாவாரியாக சொல்லுகிறார் எப்படி இந்த தென்பகுதி சிங்கள மக்கள் அந்த 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ 4 ஏக்கரோ 5 ஏக்கரோ அந்த சிறுதோட்ட உடைமையாளராகி எவ்வாறு தங்களது வாழ்வாதாரத்தை தக்கமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற அனுபவத்தை அவரே பகிர்கிறார். இப்போது மிக அண்மையில் 1 மாதம் இருக்கும் அமெரிக்க தூதுவரை நான் நுவரெலியாவில் சந்தித்தேன். அவர் வந்திருந்த போது எல்லா அரசியல் கட்சிகளையும் சந்தித்தார். மலையக அரசியல் அரங்கத்தின் சார்பாக நானும் அவரோடு சந்தித்திருந்தேன். இந்த வரலாற்றை, இந்த 200 வருட வரலாற்றை பற்றியெல்லாம் நாங்கள் 1 மணித்தியால உரையாடலிலே இந்த பிரச்சனை வந்தது. இதை பற்றி நாங்கள் பேசினோம். ஏன்னா அவர்கள் மக்களை போய் சந்தித்த நேரம் அதை தானே சொல்லியிருப்பார்கள். அவர் கேட்டார் இதற்கான தீர்வு என்ன போது நான் இந்த சொன்னேன், மேக் தெம் ஸ்மால் ஹோல்டர்ஸ். அப்போ அவர் சொன்னார், what is the model, என்ன மாடல் உங்கள்கிட்ட இருக்கிறது? நான் சிரித்து விட்டு சொன்னேன், இதற்கு ஒரு மாதிரி மாடலுக்காக வேண்டி நீங்கள் கென்யாவுக்கும் ஆந்திராவுக்கும் வெளிநாட்டுக்கெல்லாம் பயணிக்க வேண்டாம். டேக் தி டவுன் சவுத். இலங்கையின் தென்பகுதியை முன்னுதாரணமாக கொள்ளுங்கள். அந்த தென்பகுதியில் எவ்வாறு அந்த மக்களுக்கு காணிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டு சிறுதோட உடைமையாளர்களாக அவர்களிடம் அறுவடை கையளிக்கப்பட்டு எவ்வாறு அந்த அறுவடைக்கு பின்னாக அந்த கொழுந்துகளை வாங்கி அதற்கு மேல் தேயிலை தொழிற்சாலை இயக்குகின்ற பணியை கம்பெனிகளை செய்கிறதோ
அதே வேலையை இந்த தோட்ட தொழிலாளர் தமிழ் தோட்ட தொழிலாளருக்கு பெற்றுக் கொடுங்கள். அவர்கள் சொல்லவில்லை, பெற்றுக் கொடுங்கள் என்கின்ற பெற்றுக் கொடுங்கள் தான் தீர்வு என்பது சொன்னபோது இது குறித்த அழுத்தத்தை இலங்கை அரசுக்கு கொடுங்கள். அது ஐக்கிய தேசிய கட்சி அரசாக இருந்தால் என்ன, அல்லது பொதுஜன பெரமுன அரசாக என்ன, அடுத்து மக்கள் விடுதலை முன்னணி அமைக்கப் போகிற அரசாக இருந்தால் என்ன, எல்லா இடத்திலும் நான் வைக்கின்ற கோரிக்கை வைப்பதாக இருந்தால் ஆச்சரியமா அப்படி ஒரு பேச்சு சொல்லாடல் இருப்பதன் காரணமாக சொல்கிறேன். அடுத்த ஆட்சி நாங்கள் பிடிக்க மாதிரி நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். இல்லை அப்படி நடந்தால் நம்புறது என்பதற்கு அப்பால் இல்லை அவர்கள் அமைப்பார்களோ இல்லை நான் சொல்லுகிறேன். அப்படி ஒரு அமைப்பாக இருந்தால் அதை விட்டுட்டு தமிழ் முற்போக்கு கூட்டணி அமைக்கிற அரசாங்கத்தை வாக்களித்தவர் தான் நான் வாக்களித்தவர் தான் அதான் சொன்னேன். அப்படி வாக்களித்தாலும் கூட அதை நான் வெளிப்படையாக சொல்லுவேன். வாக்களி கூட இந்த கோரிக்கை நான் அவர்களிடத்தில் வைப்பேன் என்பதுதான் என்னுடையது. நான் சொல்ல முடியாது முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால், தமிழ் முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமைத்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி அமைத்தால் அது நகைச்சுவையாகிவிடும். எனவே இந்த சாத்தியமான ஒன்றை பற்றி சொல்லுகின்றால் இந்த ரெண்டு தரப்புக்கு அப்பால் மூன்றாவது தரப்பாக அவர்களும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களிடத்திலும், நீங்கள் சரியான கேள்வி, அவர்களிடத்திலும் நான் இந்த கோரிக்கை வைப்பேன். இதுதான் இந்த மக்களின் பொருளாதார மீட்சிக்கு மாத்திரமல்ல, பொருளாதார அரசியல் சமூக வெவ்வேறு விஷயங்களுக்கான மீட்சி இதற்குள் இருக்கிறது. அது தனியான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் மாறும் இந்த சிறுதோட்ட உடைமையாக அவர்கள் மாறுகின்ற போது இவர்களின் வாழ்வாதாரம் முதல் சமூக விஷயங்களில் எவ்வாறெல்லாம் மாறும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகின்ற பெண்கள் மாத்திரமல்ல, கொழும்பில் கொத்து ரொட்டி அடிப்பதற்கு அவர்கள் என்ற தம்பிமாரும் கூட அங்கே தேயிலை கொத்திக்கொண்டு அவர் தோட்டத்தை கொத்திக்கொண்டு விவசாயம் செய்கிற ஒரு சூழல் வரும். கார்மெண்ட்ஸுக்கும் கடைகளிலே கஷியராகவும் வேலை செய்யக்கூடிய என்ற தம்பி தங்கைகள் அவருடைய சொந்த நிலத்திலே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும். முதலில் மலையக தமிழர்களின் இடப்பெயர்வு நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஸ்கேட்டர்ட் கம்யூனிட்டி ஆகிறார்கள். நாங்கள் தான் அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள். இந்த சிதறடிப்பை அந்த நேஷனல் ஃபிசிக்கல் பிளானிங் பாலிசி நான் சொன்னேன்ல, அதை எனக்கு விரைவாக தமிழில் சொல்ல முடியவில்லை, அதனால் அப்படியே சொல்கிறேன். அந்த பாலிசி திட்டமிடலிலே அவர்கள் ஸ்ட்ராட்டஜி தேசிய கொள்கை திட்டம் வரைப்பா, தேசிய கொள்கை நேஷனல் ஃபிசிக்கல் தேசிய பௌதீக கொள்கை ஃபிசிக்கல் பிளானிங் பாலிசி, பௌதீக திட்டமிடல் கொள்கை, பௌதீக திட்டமிடல், அதாவது பௌதீக நிலம் எவ்வாறு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான திட்டமிடல். அந்த திட்டத்திலே சொல்லுகிறார்கள் இந்த நடைமுறைப்படுத்துவதற்கு. நான் அந்த கொள்கைத்தானே சொன்னேன், அதில் இம்ப்ளிமெண்டிங் அப்ரோச் அல்லது ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வார்கள் தானே, அணுகுமுறை. அந்த அணுகுமுறையில் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா, டீபாப்புலேஷன். நேரடியாக எழுதியிருக்கிறார்கள். என்னது, இந்த சனத்தை டீபாப்புலேஷன், சனத்தை ஐதாக்கி விடுவது, இல்லாமல் ஆக்கி விடுவது. அதற்காக இலங்கையிலே நடைமுறையில் உள்ள திட்டங்கள் என்ன தெரிந்தானே. நான் டாக்டர் சாஃபி தொடர்பான விஷயத்தை பேசுகின்ற போது பாராளுமன்றத்திலே சொன்னேன். டாக்டர் சாஃபி என்கிறவர் தனிப்பட்ட முறையிலே பெண்களுக்கு கருத்தடைகளை செய்தார் என்பதை தான் பேசுகிறீர்கள். திட்டமிட்ட அடிப்படையிலே ஒரு அரசே ஒரு ஏஜென்ட் ஊடாக மலையகத்திலே கட்டாய கருத்தடையை பல வருடங்களாக செய்து வருகிறார்கள். அதற்கு ஆதாரமாக பல விஷயங்கள் இருக்கின்றன. அப்படி இந்த சமூகம் செயற்கையாகவும் இயற்கையாகவும் திட்டமிட்ட அடிப்படையிலும் இந்த நாட்டிலே குறைக்கப்பட்டு கொண்டு வருகிற சமூகம். இதை தெரிந்து கொண்டுதான் நான் இந்த அரசியலில் செய்கிறேன், துணிந்து பேசுகிறேன். இது நடக்கிறது. உங்களுடைய அரசியல் பேச்சு, இந்த செயற்பாடெல்லாம் இந்த தேசிய மக்கள் சக்தியோடு ஒத்து போகிறது, மக்கள் விடுதலை முன்னணி. எதிர்காலத்தில் நீங்கள் அவர்களோடு இணைந்து அப்படி நீங்கள் பார்த்தா நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தியில் மலையம் குறித்து இவ்வளவு விரிவாக யாரும் பேசியிருப்பாரு. இல்லை, மலையம் குறித்தல்ல, பொதுவாக அவர்களுடைய அது காலத்தின் தேவையில்லை, அறிவார்ந்த அரசியலோடு. நீங்கள் அப்படி பார்த்தாலும் அது உங்களுடைய என்னுடைய நீங்கள் இவ்வளவு கேட்டும் நான் ஏன் அவர்களோடு இன்னும் சேரவோ இல்லை என்று சொன்னால் மலையம் குறித்து இப்போது அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. மலையம் குறித்து இந்த உரையாடலுக்கு அவர்கள் இன்னும் தயாராகவில்லை. நேரடியாக பேசிவிடுவோம். அதை நான் அவரோட பேசியிருக்கிறேன். நான் யார் என்று நான் எல்லா கட்சிகளோடும் பேசுகிறேன். எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. பெசில் ராஜபக்சோடு என்னை கண்டபோது இல்லைன்னு கேட்டார்கள், என்ன அவரோடு பேச? அவரும் அரசியல் செய்கிறார், அவரும் இந்த நாட்டில் இருக்கிறார், அவரும் தீர்மானம் எடுக்கிற சக்தியாக இருக்கிறார். அவரோட நான் மலையம் குறித்து பேசவில்லை, தேசிய அரசியல் விஷயமாக அவரோட நாங்கள் பேசினோம். அதிலேருந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் கட்சி காரியாலயத்தில் 4 மணி நேரம் நாங்கள் போயிட்டு பேசினோம். முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் அவர்களோடு பேசினோம், சுமந்திரன் அவர்களோடு பேசினோம். அதில் நானும் ஒருவர். அதில் எனக்கு இவரோடு அவரோடு கோவித்து கொண்டு அந்த விஷயம் அல்ல எங்களுடைய அரசியல் செல்நெறியை எப்படி சென்று கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தீர்மானம். அதில் யாரோடு பேச வேண்டும், என்னென்ன விஷயத்தை பேச வேண்டும், எப்படி அதனை சாதிக்க வேண்டும் என்பதுதான் அரசியல். தனியாக இங்கே யாரும் சாதித்து விட முடியாது. அந்த ஐக்கியத்தோடு தான் என்னுடைய நிலைப்பாடு இரட்டை தேசிய நிலைப்பாடு. நான் இலங்கையன், அது முதலாவது. அதற்காக மலையகத்தின் உரிமைகளை விட்டு கொடுத்து விட்டு இலங்கையனாக வந்து நின்று இலங்கைக்காக குரல் கொடுப்பதற்கு நான் தயாரில்லை. எங்கள் மக்கள் ஏற்கனவே பல விஷயங்களில் பின்தள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களே நினைத்துக் கொண்டு சமதளத்தில் வைத்துக்கொண்டு இலங்கை என்கின்ற தேசிய உணர்வோடு இலங்கையனாக இலங்கையின் முன்னோக்கிய எல்லா நகர்வுக்கும் நானும் என் மக்களும் தயாராக இருக்கிறோம். சில சுருக்கமான கேள்விகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருமா? வரத்தானே வேண்டும். ஒரு ஜனாதிபதி தேர்தல் வந்தால் யார் பொருத்தமானவர்களாக இருப்பார்கள்?
நான் அந்த கேள்விக்கு நேற்று முன்தினம் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அல்லது மேடையில் உரையாற்றினேன். முதலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடாத்தி உங்கள் நிலைமை என்னவென்ற ஒரு அசிட் டெஸ்ட் எடுத்துக்கொள்ளுங்கள், அமில பரிசோதனை செய்து பார்த்துக் அதற்கு அவர்கள் தயாரில்லை என்கிறார். அதற்கு அவர்கள் தயாரில்லை போது அந்த அமில பரிசோதனையை அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் பொது தேர்தலில் அனுபவிக்க வேண்டி வரும். அதான் உங்களுடைய நிலை. ஆமாம், நான் என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் என்பது முக்கியம். அது உங்களுக்கு நிச்சயமாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் தேவைப்படுகிறது. எனக்கு அடுத்த பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இல்லை, நான் எனக்காக நான் இது நான் இன்னொரு சொல்லணுமா உங்களுக்கு கேள்விக்கு மறுபக்கமாக, இந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் வந்திருந்தால் அதிலும் நான் போட்டிட்டு இருப்பேன். நீங்கள் ஏன் உள்ளாட்சி மன்றம் எனக்கு தேவை என்று சொல்கிறீர்கள்? நீங்கள் தான் சொன்னீர்கள். நீங்கள் தான் சொன்னீர்கள் இவ்வாறான ஒரு களம் எங்களுக்கு அவசியமாக. உங்களுடைய பலத்தை நீங்கள் என்னுடைய அவசியம் நான் என்ன சொல்கிறேன் என்றால் நீங்கள் தமிழ் முற்போக்கு என்னுடைய அரசியல் பலத்தை நான் சொல்லுகிறேன். நான் இவ்வளவு நேரம் சொல்லி வந்தது, இந்த ஜனாதிபதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பதிலாக ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த ஊடகத்தில் நான் சொல்லுகிறேன் ஜனாதிபதி தேர்தல் திலகர் போட்டிட்டு இருப்பார். சரி, ஒருவேளை இந்த உள்ளூராட்சி கேளுங்கள், ஏன் என்று கேளுங்க, கேட்போம். நான் அதை உறுதி செய்து கொள்வோம் மக்களோடு. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறாமல் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதி தேர்தல் வந்தால் நீங்கள் நிச்சயமாக போட்டியிடுவீர்கள் என்கிற உறுதிமொழியை வழங்குகிறீர்கள். இல்லை, நான் சொல்றேன், இப்படி மாறி சொல்லுகிறேன். இதே உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உங்களுக்கு தேவை என்று நீங்கள் போட்டுக்கிறேன், நீங்கள் சொன்னதனால் சொல்கிறேன். ஏன் ஜனாதிபதி தேர்தலாக இருந்தால் கூட நான் போட்டு இந்த பதிலை நான் உங்களுக்காக வாழ்த்துக்காக சொல்லவில்லை. இதுக்கு முன்னர் ஊடக சந்திப்பில் ஒரு ஊடகவியலாளர் கேட்டார், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வந்தால் நீங்கள் போட்டியிடுவீர்கள், ஜனாதிபதி தேர்தல் வந்தால் நான் போட்டியிடுவேன் அப்படி சொன்னேன். நீங்கள் இந்த தேர்தல் போட்டியிடவில்லை. இல்லை, அதை நான் சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால் அரசியல் என்று இருந்து கொண்டு அரசியல் பேசிக்கொண்டு தேர்தல் வந்தால் பயந்து ஒதுங்குவது ஓடுவது என்பது, அதற்காக தான் இந்த வாரத்தை சுவாரஸ்யத்துக்காக நான் செய்தேன். முதலில் பொதுமக்களுக்கும் சமூக ஆர்வலருக்கும் அரசியல் ஆர்வலர்களுக்கும் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன், களத்தில் இறங்குங்கள். நீங்கள் களத்தில் இறங்காமல் பேசுகின்ற எந்த ஒரு அரசியல், நிறைய பேர் நினைக்கிறார்கள் அரசியல் நான் பேசாமல் விடுவதன் மூலமாக நான் புனிதராகி விடலாம் என்று. உங்களுக்கு அந்த பட்டம் கிடைக்கவே கிடையாது. யூ ஆர் நாட் செயின்ஸ். நீங்களும் சாதாரண மனிதர்கள் தான். இந்த அரசியல், எனக்கு அரசியல் வேணாப்பா, அரசியலுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. உங்களை ஆளுகிறதே அரசு. இன்றைக்கு நீங்கள் பஸ்ஸில் போக வேண்டுமா இல்லையா, எங்களது உங்களோட பிள்ளை பாடசாலைக்கு போக வேண்டுமா இல்லையா என்பதை இன்றைய நாள் தீர்மானிக்கிறது. நாங்கள் பதிவு செய்து கொள்கிற இந்த நாள் தீர்மானிக்கிறது. அரசியல் எல்லாவற்றையும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிற போது வெளியிலிருந்து அட்வைஸ் பண்ணுகிறேன், ஒழுங்கமைக்கிறேன், நாங்கள் அரசியலிருந்து தூரம், இந்த வார்த்தை இந்த சமூகத்திலிருந்து உங்களை தூர வைக்கிறது. நீங்கள் அப்படி சொல்லிவிடுவதால் நீங்கள் புனிதர்களாகி விடுவீர்கள் என்று நினைக்காதீர்கள். கடைசி வரைக்கும் நீங்கள் புனிதர்களாக இருக்கப் போவதில்லை. நீங்கள் இறந்த பின்னர் உங்களுக்கு புனிதர் பட்டம் யாரும் தரப்போவதில்லை. மனிதர்களாக இருங்கள், பலவீனம் உள்ள மனிதர்களாக இருங்கள். நான் பலவீனம் உள்ள மனிதர். நான் நினைக்கிறேன் இர்ஃபான் பலவீனம் உள்ள மனிதர். மனிதர்கள் எல்லோரிடத்திலும் பலவீனம் இருக்கிறது. அந்த பலவீனத்தை முன்னிறுத்தாது பலவீனத்தை குறைத்து கொண்டு எவ்வாறு பலமானவற்றை சிந்தித்து ஸ்வாட் அனாலிசிஸ் அதை நாங்கள் செய்து கொண்டு எப்படி பலமான வைத்துக்கொண்டு இந்த சமூகத்திற்காக நான் ஆற்ற நினைக்கிற விஷயங்களை முன்கொண்டு செல்வோம் என்பதுதான். அதனால் தான் சொன்னேன், தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வெவ்வேறு விதத்தில் தலைமையாளர்களை நான் அடையாளம் காணுகிறேன். சிலருக்கு விளையாட்டு நன்கு ஆர்வமாக இருக்கிறது. ஆச்சரியப்பட்டேன். வேட்புமனு தாக்கல் செய்து வந்திருக்கிற ஒரு பெண் சகோதரியை காட்டிக்கொண்டு இவர் கிரிக்கெட் கோச் என்றார்கள். நான் ஒரு கிரிக்கெட் விளையாடுமா என்று கூட சந்தேகத்தில் இருக்கக்கூடிய தோற்றம். ஆனால் மத்தியமாக அணிக்கு தெரிவாகக்கூடிய ஒரு தோட்ட தொழிலாளியின் பிள்ளையை நான் நோட் பகுதியிலே வேட்பாளராக களமிறக்கியிருக்கிறேன். அவர் இருக்கிறார்கள், எங்களோட திறமையாளர் இருக்கிறார். அவரது விளையாட்டு திறமையை ஊக்குவிப்பதற்கு அவருக்கு அரசியல் களத்தில் வாய்ப்பு கொடுப்பதன் ஊடாக அந்த அரசியலிலிருந்து எவ்வாறு, ஏன் அர்ஜுன ரணதுங்க அரசியலுக்கு வர வேண்டும், இப்போதையான அவர் எம்பியாக இல்லாத போதும் கூட ஏதோ விளையாட்டு சபைக்கான ஒரு தலைவராக இருக்கிறார் நினைக்கிறேன், தேசிய நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் சம்திங் நினைக்கிறேன். ஏன் அது இருக்கிறார்? அவரது அந்த திறமையை அரசியல் அதிகாரத்தோடு பயன்படுத்தி சமூகத்துக்கு பெற்றுக் கொடுப்பது. அதேபோல் நான் போகிறேன், என்னுடைய அணியிலே 5-6க்கு மேற்பட்ட அனௌன்சர்ஸ் இருக்கிறார்கள், ஆர்ஜேஸ் இருக்கிறார்கள். அவர்கள் ரேடியோ நடத்துகிறார்கள், இணையதளம் வழியாக வானொலி தலை செய்கிறார்கள். பகிரங்கமாக ஒருவரிடம் நான் ஒரு டெஸ்டிங்காக கொடுத்தேன், இந்த நிகழ்ச்சி தொகுப்பை தம்பி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி இப்படி அவரிடம் கொடுத்தேன், சீலன் என்கிற தம்பி மஸ்கிலியா. என் பக்கத்தில் வந்த என்னுடைய செயலாளர் சொன்னார், சார் நீங்கள் தடாரண்டு கொடுத்தீங்க, நான் பார்த்தேன், அந்த வாங்கிய தம்பி ஒரு சொல் கூட பின்வாங்காமல் அப்படி ஃப்ளோவாக அந்த அனௌன்சிங் செய்து கொண்டு போனார். இவர் ஆச்சரியப்பட்டு போனார். நான் அவதானித்துக் கொண்டிருந்தேன், இத்தனை அவசரமாக கொடுக்கும்போது கூட வாங்கி எப்படி எத்தனை ஃப்ளோவாக அந்த அறிவிப்பை அவரால் செய்ய முடிகிறது. அந்த திறமையாளர்கள் இருக்கிறார். அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை சபைக்கு முன்னிறுத்தி அவர்களுக்கு உரிய வாய்ப்பை பெற்றுக் கொடுப்பது நூடாகத்தான் ஒட்டுமொத்தமான இந்த மாற்றத்தை செய்ய முடியுமே தவிர, நாங்கள் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டு அதை செய்து கொண்டு இதை செய்ய போகிறோம், எங்களுக்கு அதை செய்வதற்கு சந்தர்ப்பம் இல்லை, எனக்கு பணிச்சுமை, எங்களுக்கும் பணிச்சுமை தான், எங்களுக்கும் குடும்பம் இருக்கிறது தான், அந்த எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உங்களுக்கு இருப்பது உண்மையான அக்கறை என்றால், சமூகம் மீது அரசியல் மீது மாற்றத்தை செய்ய முடியும் என்கின்ற அக்கறை உங்கள் மீது இருக்குமாக இருந்தால் களமிறங்குங்கள். களமிறங்கித்தான் சாதிக்க வேண்டும். களமிறங்காதவர்கள் கூறுகின்ற விமர்சனத்தை திலகர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்.
நன்றி. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை நாங்கள் நீண்ட நேரமாக உரையாடி இருக்கிறோம். எங்களுடைய நேரமும் கடந்துவிட்டது. பல்வேறு கருத்துக்கள் உங்கள் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய மலையக சமுதாயத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை, ஒரு புரட்சிகரமான ஒரு எழுச்சியை உண்டாக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு இவ்வளவு கருத்துக்களையும் வெளிப்படுத்துகிறீர்கள். இதற்கான மக்கள் வரவேற்பு, மக்கள் அங்கீகாரம் எப்படி கிடைக்கிறது என்பதை நாங்கள் எதிர்வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு நன்றி இர்ஃபான். நீண்ட கலந்துரையாடல் மிக நீண்ட நாளைக்கு பின்னதற்காக அதிர்வு நிகழ்ச்சியின் ஊடாக பகிர்ந்து கொள்ள கிடைத்தமைக்கு நன்றி. நன்றி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே. இத்துடன் அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்போம் என நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.